ஜெயலலிதா நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். தமிழகத்துடைய அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய நாள் மே 16, 2016. இந்த தேர்தல் பல கட்சி தலைவர்களுடைய அரசியல் எதிர்காலத்தையும் சட்டமன்ற வாய்ப்பையும் சேர்த்தே தீர்மானிக்கிறது. ஜெயலலிதா, கருணாநிதி, ஸ்டாலின், விஜயகாந்த், அன்புமணி, திருமாவளவன், சீமான் இன்னும் பல தலைவர்கள் களமிறங்கக்கூடிய தேர்தலாக இந்த 2016 சட்டமன்ற தேர்தல் இருக்கிறது. தமிழகம் எப்போதுமே பாராளுமன்ற தேர்தலை காட்டிலும் கூடுதல் பரபரப்போடு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டு வருகிறது. தொடர்ந்து பார்க்கும் பொழுது இதற்கான காரணம் மூத்த தலைவர்கள், முக்கிய தலைவர்கள் சட்டமன்ற தேர்தலில் நேரடியாக களம் காண்கிறார்கள். இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ அனைத்து கட்சிகளுடைய அனைத்து அணிகளுடைய ஒரு வேட்பாளர் பட்டியல் வெளிவந்திருக்கிறது. எந்தெந்த தலைவர்கள் எந்தெந்த தொகுதிகளை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்பதும் நமக்கு இன்று தெளிவாக தெரிகிறது. சில தலைவர்கள் போட்டியிட்ட அதே தொகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அதே தொகுதியில தொடர்ந்து போட்டியிடுகிறார்கள். சிலர் தொகுதி மாறி போட்டியிடுகிறார்கள். இரண்டுக்குமே அரசியல் காரணங்கள், அவரவருக்கான காரணங்கள் சேர்த்தே இருக்க செய்கின்றன. ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமான அரசியல் கட்சி, ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமான அரசியல் தலைவர்கள் எனும் பொழுது தமிழகம் முழுவதும் எந்த தொகுதியிலும் போட்டியிடுவதுதானே இயல்பு. அந்த ஒரு இயல்பு இந்த முறை தலைவர்களுடைய தொகுதி தேர்வில் தென்படுகிறதா? மேலும் பல கேள்விகள் எழுகின்றன. தலைவர்களுடைய விஐபிக்களுடைய தொகுதி தேர்வு, இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள், இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல், இதுவே இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியின் விவாத பொருளாகிறது. இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடிய விருந்தினர்களை அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக முக்கிய தலைவர்கள், வெவ்வேறு அணிகள் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய தொகுதிகளை இப்பொழுது பார்த்துவிடலாம். செல்வி ஜெயலலிதா தமிழகத்துடைய முதலமைச்சர் ஆர்கே நகர் தொகுதியிலும், திரு கருணாநிதி திருவாரூர் தொகுதியிலும், திரு மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியிலும் போட்டியிடுகிறார்கள். விஜயகாந்த் உளுந்தூர்பேட்டையில மாறி போட்டியிடுகிறார். இந்த முறை ரிஷிவந்தியத்திலிருந்து உளுந்தூர்பேட்டை செல்கிறார். அன்புமணி ராமதாஸ் பெண்ணாகரத்தையும், வைகோ கோவில்பட்டியையும், திருமாவளவன் காட்டுமன்னார் கோவிலையும், தமிழிசை சவுந்தரராஜன் விருகம்பாக்கத்தையும், சீமான் கடலூரையும் தாங்கள் போட்டியிடும் தொகுதிகளாக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். மேலும் பல தலைவர்கள் விஐபிக்கள் இந்த தேர்தலில் களம் காண்கிறார்கள். முக்கிய தலைவர்கள் சிலருடைய தொகுதிகளை பார்த்தோம். இது பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில விவாதிக்க இருக்கின்றோம். தலைவர்கள், விஐபிக்கள், இவர்களுடைய தொகுதி தேர்வும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்களும் அரசியலும் என்ற தலைப்பில் விவாதிப்போம். இந்த விவாதத்தில் நம்முடைய பேராசிரியர் தீரன், அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் மற்றும் அரசியல் விமர்சகர், மூத்த பத்திரிகையாளர் திரு மாலன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த பிரமுகர் பேராசிரியர் அருணன், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் சரவணன் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வேளச்சேரி தொகுதி வேட்பாளர் வினோபா ஆகியோரும் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் இணையக்கூடிய விருந்தினர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கம். முதல்ல திரு மாலன் அவர்கள்ட்ட நிகழ்ச்சியை தொடக்கணும்னு நினைக்கிறேன். கருணாநிதியும் ஜெயலலிதாவும் தமிழகத்துடைய பல்வேறு மண்டலங்களிலிருந்து, பல்வேறு தொகுதிகளிலிருந்து தமிழக அரசியல் களத்தை, தேர்தல் களத்தை கண்டவர்கள். கருணாநிதி குளித்தலை, தஞ்சாவூர், சைதாப்பேட்டை, அண்ணா நகர், துறைமுகம், சேப்பாக்கம், திருவாரூர் அப்படின்னு பல தொகுதிகள். ஜெயலலிதா பார்த்தா பல மண்டலங்கள், போடி, பர்கூர், காங்கேயம், ஆண்டிப்பட்டி, ஸ்ரீரங்கம், ஆர்கே நகர் அப்படின்னு தமிழகம் முழுமைக்குமான அரசியல் செய்பவர்கள், தமிழகம் முழுமைக்குமான அரசியல் தலைவர்கள் அப்படின்னு வெவ்வேறு மண்டலங்களிலிருந்து வெவ்வேறு தொகுதிகளிலிருந்து போட்டியிட்டு நிரூபித்தவர்கள். ஆனால் இதர தலைவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இம்முறை அவர்களுடைய வேட்பாளர் தொகுதி தேர்வு அப்படின்னு பார்க்கும்போது இந்த இலக்கணம் அவர்களுக்கு பொருந்தது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா, இல்லைன்னு கருதலாமா? இல்ல, இந்த முறை தலைவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாமே எது அவர்களுக்கு ஒரு வலுவான தொகுதி என்று அவர்கள் நினைக்கிறார்களோ அந்த தொகுதியில அவர்கள் களம் இறங்குகிறார்கள். முன்பு எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க சென்று பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியம் இருந்ததுனால ஒரு சிறிய தொகுதியாகவோ அல்லது சென்னை நகரில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாகவோ அல்லது அவர்கள் எம்ஜிஆர் சொன்னதை போல படுத்துக்கொண்டே ஜெயிக்கக்கூடிய தொகுதிகளாகவோ இருந்த அந்த மாதிரி தொகுதிகளை அவர்கள் தேர்ந்தெடுத்து போட்டியிட்டார்கள். ஆனால் இந்த முறை பலமுனை போட்டியாக இருப்பதனால் யாரும் ரிஸ்க் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. அது நம்பர் 1. நம்பர் 2, சில பேர் நீண்ட நாட்களுக்கு பிறகு சட்டமன்றத்துக்கு போட்டியிடுகிறார்கள். திருமாவளவன் 15 ஆண்டுகளுக்கு பிறகு, வைகோ 20 ஆண்டுகளுக்கு பிறகு. அப்போ அவங்க அந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன மாறி இருக்கிறது
என்பதை வந்து அவர்களுக்கு பரிச்சயமான ஒரு தொகுதியாக இருந்தால், அறிமுகமான ஒரு தொகுதியாக இருந்தால், அந்த கள நிலவரம் கிரவுண்ட் லெவலில் என்ன இருக்கிறது என்பதை அவர்களால் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அதுக்கு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, கடந்த கால பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்க்கறாங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ திருமாவளவன் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் அவர் வந்து காட்டுமன்னார் கோவிலில் வந்து சிதம்பரம் தொகுதியில் அவர் எம்பியாக இருக்கும்போதே அந்த தொகுதியில் அந்த செக்மெண்ட்ல அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி அன்புமணி பார்த்தீர்களே, ஆனால் பெண்ணாகரத்தில் 2014 நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 90,000 வாக்குகள் பிளஸ் 2014 தேர்தலில் காட்டுமன்னார் கோயில் அசம்பிளி செக்மெண்ட்ல விடுதலை சிறுத்தைகள் தான் முதல் பிடிக்குது. ஆமா, அதே மாதிரி தான் இதுலயும் பெண்ணாகரத்திலையும் அந்த மாதிரி தான். இப்போ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து நிச்சயமாக அவர்களுக்கு வலு இருக்கிறது என்று தெரியும். இப்போ அந்த மாதிரியான தொகுதிகளை அவர்கள் தேர்ந்தெடுத்துக்கொண்டு அவர்கள் ஏன்னா இந்த ரிஸ்க் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை என்று நான் நினைக்கிறேன். பலமுனை போட்டி, கூடுதல் ரிஸ்க், இந்த காரணத்தினால எல்லாருமே சேஃபான சீட் எடுத்துக்கிறாங்க போறாங்க. அவங்கவுங்க மண்டலத்துல அவங்களுக்கு சேஃபா கருதக்கூடிய மண்டலங்கள்ல தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஜெயலலிதா, கருணாநிதி இவங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட் பார்க்கும்போது பல்வேறு மண்டலங்கள்ல இருந்து போட்டிட்டு இருக்காங்க. ஆனா இம்முறை அவங்களும் சேஃப் சீட்டை தான் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? ஆர்கே நகர்ல வந்து இடைத்தேர்தலில் வந்து ஜெயலலிதா பெற்ற வாக்குகள் 1,00,000 வாக்குகளுக்கு மேல. அப்போ வந்து அதே மாதிரி திருவாரூர் வந்து சென்ற முறையும் சரி, அவருடைய சொந்த ஊருங்கிற ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. அது தவிர சென்ற முறையும் ஒரு கணிசமான வாக்குகள்ல தான் அவர் வந்து வெற்றி பெற்றாரு. அந்த சென்ற தேர்தல் வந்து திமுகவுக்கு வந்து ஒரு கடுமையான சவாலாக இருந்த தேர்தல். கிட்டத்தட்ட 47 தொகுதிகளில் வந்து சிறிய மார்ஜின்களில் வந்து முடிவுகள் தீர்மானமாகின. தமிழ்நாட்டில் பெரிய வலுவாக இல்லாத கட்சிகள் என்று சொல்லக்கூடிய கட்சிகள் கூட வந்து அவர்கள் திமுக வேட்பாளர்களை தோற்கடிக்க முடிந்தது. சென்னை போன்ற நகரங்களிலேயே பரிதிகளம் எழுதி வந்து 200 சொச்ச ஓட்டுகளில் தோற்று போனார் தேமுதிக வேட்பாளரிடம். அந்த மாதிரியான ஒரு தேர்தலில் அங்க வந்து அவர் ஒரு மிகப்பெரிய தலைவர் என்பதனால ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அவர் திருவாரூர்ல சந்தித்தார். அது அநேகமாக இது அவர் போட்டியிடும் கடைசி தேர்தலாக இருக்கலாம். ஆனால் அவருடைய சொந்த ஊரிலே போட்டியிட வேண்டும் என்றும் கூட அவர் விரும்பி இருக்கலாம். எல்லாருமே சேஃப் சீட்டை தலைவர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்னு, சென்டிமெண்ட் ஒன்னு. ரைட், ஒரே ஒரு விதிவிலக்கு விஜயகாந்த். ரைட், அதுதான் ஏன் அப்படின்னு மக்கள் நல கூட்டணியுடைய பேராசிரியர் அருணன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். உங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் பேராசிரியர் உளுந்தூர்பேட்டையில தொகுதி மாறி போட்டியிடுகிறார். ரிஷிவந்தியத்துல அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ரிஷிவந்தியத்துல அவருடைய செல்வாக்கு சரிகிறது அப்படிங்கிற புரிதல் அல்ல எண்ணம் அல்ல ஒரு கருத்து காரணமா, அல்ல தொகுதி மாறி போட்டியிடுவது அப்படிங்கறது அவருடைய வாடிக்கை அப்படிங்கிற அடிப்படையில? அதாவது தமிழ்நாட்டுடைய வரலாறை பாத்தீங்கன்னா பொதுவாகவே தலைவர்கள் ரொம்ப பாதுகாப்பான தொகுதியில தான் போட்டியிடுவாங்க. அது ஒரு நியாயமும் கூட. காரணம், அவங்க இதர தொகுதிகளுக்கெல்லாம் சென்று பிரச்சாரம் பண்ணணும். அப்ப வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கிறேன், அல்லது இது கடினமான தொகுதி, அல்லது ஒரு பெரிய எதிர்க்கட்சி தலைவர் நிக்கிறாரு, நான் அவரை எதிர்த்தே நிக்கிறேன் அப்படிங்கறதெல்லாம் பெரும்பாலும் தமிழக வரலாற்றுல கிடையாது. இப்ப நண்பர் மாலன் கூட முன்பு அப்படி இல்லைன்னாங்க. என்னுடைய நினைவுல நீங்க பாத்தீங்கன்னா சமகாலத்துல இல்லாம இருக்கலாம், பல தலைவர்கள் அந்த ரிஸ்க் எடுத்திருக்காங்க. இல்ல குடியாத்தத்துல காமராஜர் நின்னாரு. ஏங்க குடியாத்தம் அப்படின்னு கேட்கும்போது ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமான தலைவர் விருதுநகர் காமராஜர் நின்னது என்பது அது ஒரு காரணம்லாம் உண்டு. நம்ம நேரங்கதி நான் அதுக்குள்ளுக்க போகல. அவரை ஏற்று நின்றவர் வந்து பாலதண்டாயுதம். அவருக்கும் குடியாத்தம் ஊர் இல்ல, அதை நீங்க இல்ல. பொதுவாவே வந்து ஒரு சில அபூர்வமான விளக்குகள் இருக்கு. நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா பாதுகாப்பான சில தொகுதிகளில் தான் தலைவர். அது ஒன்னும் தப்பு இல்லைன்னு சொல்ல வர. இப்ப நீங்க கலைஞர் கூட சொன்னீங்க. இப்ப நீங்க சொன்ன பட்டியல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒன்னு காவேரி சார்ந்த மண்ணா இருக்குலாட்டி சென்னையா இருக்கும். இதுலதான் பூரா அவங்க வந்து நின்றுருக்காங்க. ஆகவே அது இயல்பானது. விஜயகாந்தை பொறுத்த வரையிலும் அவர் ஏற்கனவே 2 தொகுதியில இருந்துட்டு இப்ப 3வது காவேரியுடைய படுகை நீண்டது. அதனால வந்து காவேரி சார்ந்த மண் அப்படின்னு ஏதோ ஒரு சிறிய பகுதி போல நம்ம சொல்லிட முடியாது. அவர் திருவாரூர்காரர் வந்து முதல் தேர்தலை சந்திக்கும் போது குளித்தலையில திருவாரூர் அதெல்லாம் காவேரி படுகைக்கிறேன். நீ கூர்த்து கவிழ்த்தீங்கன்னா அதுல ஒண்ணும் தப்பு இல்லைங்கிறேன்.
எது தங்களுக்கு ஒரு பாதுகாப்பான தொகுதி என்று அதுல அவங்க நிற்பது தான் மிச்ச தொகுதிகளுக்கு அவங்க செல்ல போராட சரியா இருக்கும். இல்ல தலைவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் அரசியல் செய்யறவங்களுக்கு எல்லா மண்டலமும் பாதுகாப்பா தான் இருக்கணும், அதுதானே சரி. அதாவது மாறி மாறி போட்டிட்டு தேர்தல் முறையில போடியில போட்டிட்டு இருக்காங்க, பர்கூர்ல போட்டிட்டு இருக்காங்க, ஆண்டிப்பட்டியில போட்டி இருக்காங்க, ஸ்ரீரங்கத்துல போட்டிட்டு இருக்காங்க, சென்னையில போட்டிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமான தலைவர்களுக்கு எல்லா மண்டலமும் சமமா இருக்கணும். எல்லா மண்டலமும் சரி. ஆனா 234 தொகுதியிலையும் எந்த ஒரு கட்சி மட்டும் ஜெயிச்சது கிடையாது. அவை சில தொகுதிகள்ல தோக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒரு மிகப்பெரிய எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா 1971 தானே திமுக மிகப்பெரிய வெற்றி பெற்றது, 180க்கு மேல அதிகம். அதை தவிர மிச்சம் எல்லாம் பாருங்க 130க்குள்ளதான் ஜெயிப்பாங்க, இல்ல 140க்குள்ளதான் ஜெயிப்பாங்க. அப்படி என்றால் மீதி இருக்கக்கூடிய தொகுதிகள் 90-80 தொகுதிகள் தோக்கக்கூடிய தொகுதிகள் தான் ஜெயிக்கிற கட்சிக்கு பெரும்பான்மை பெறுக. ஆகவே அவங்க கவனமாக தொகுதிகளை தேர்வு செய்யல, எந்த தப்பும் இல்ல. அப்படி அவங்க தொகுதி மாறலாம், ஆனா ஒரே மண்டலத்துல கான்சென்ட்ரேட் பண்ணும்போது திரு விஜயகாந்த் முதல்ல ஒரு மதுரக்காரர் விருதாச்சலத்தில் நிற்கிறார் அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோட பார்க்கப்பட்டது. ஆனா விருத்தாச்சலமாகட்டும், ரிஷிவந்தியமாகட்டும், இம்முறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உளுந்தூர்பேட்டையாகட்டும், கடலூர், விழுப்புரம் இதற்குள்ளதான் அவருடைய தொகுதி தேர்வு அப்படிங்கிறது இருந்திருக்கிறது. ஆக அவருடைய செல்வாக்கு அப்படிங்கிறது ஒரு மண்டலத்துக்குள்ள சுருங்கி இருக்கு அப்படின்னு அவர் கருதுறாரா? இல்ல நீங்க சொல்றத பார்த்தா மதுரக்காரர் இந்த மாதிரி வட மாவட்டத்தில் நிக்கிறதே பெரிய விஷயம். அது ஒரு பேட்டர்னா தொடர்ந்து மதுரக்காரர் விருதாச்சலத்தில் நின்னாரு, அதுக்கப்புறம் ஆண்டிப்பட்டிக்கோ போடிக்கோ போனாரு, அதுக்கப்புறம் திருச்சிக்கு வந்தார் அப்படின்னா அது ஒரு அட்வென்ச்சரா பார்க்கப்படும். ஒரு அதாவது இப்ப பாருங்க, முதலமைச்சர் பல தொகுதிகள் நின்னாங்க அம்மையார். ஆனா ஏன் இப்ப ஆர்கே நகர்லயும் மீண்டும் நிக்கிறாங்க? இப்ப நீங்களே அந்த கணக்கு சொன்னீங்க. ஒரு 3-4 மாதத்துக்கு முன்பு வெற்றி பெற்றார். ஆகவே அதே தொகுதியில் நின்றாங்கன்னு கூட சொல்ல முடியாது. அதுக்கு முன்பு பல தொகுதி மாறி இருக்காங்க. ஆனா இன்றைக்கு இதுதான் தனக்கு பாதுகாப்பானதுன்னு நினைச்சு அவங்க தொகுதி மாறுவதை பத்தியே சொல்லல, பறந்து விரிந்து தமிழகம் முழுவதும் தங்களுடைய செல்வாக்கு நிரூபிக்கிற மாதிரி வெவ்வேறு மண்டலங்கள் ஏன் போட்டியில்லைன்னு கேட்கிறேன். திரு கருணாநிதியும் 2 முறை ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு, ஆண்டிப்பட்டியை ஜெயலலிதா ஏற்கனவே தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஆனா அந்த ஒரு ஜோன் அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பான ஜோன் வைக்கப்படுதா? ஆமா, அதுதான் சொல்ல வரேன். ஆனானப்பட்ட எம்ஜிஆரே நீங்க பாருங்க, அநேகமாக பெரும்பாலும் அவர் தெற்கு பகுதியில தான் இது பண்ணாரு. மதுரை மேற்கு, ஆண்டிவட்டி, அருப்புக்கோட்டை. ஏன் அவருக்கு அது நிலைமை? ஒரு உதாரணம் சொன்னார், படுத்துக்கொண்டே ஜெயிப்பது. ஆக்சுவலா காமராஜர் சொன்னது. அப்ப ராஜாஜி சொன்னா அவர் ஜெயிக்க மாட்டாரு. இவரை பத்தி ஆனா எம்ஜிஆர் சொன்னதா சொல்ல மாட்டேன். ஆனா எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் பத்தி சொன்னதுன்னா அவர் போக வேண்டியதுல அவர் தொப்பி போனாலே போது ஜெயிப்பார் என்பது ஒரு பிரபலமான சொல்லவட. ஆனால் அவரும் கூட தனக்கு மிகவும் பாதுகாப்பானது தெற்கு மண்டலம் என்று சொல்லித்தான் நின்னாரு. அது நான் இன்னும் சொல்ல வர்றேன், அது ஒன்னும் தவறல்ல. அவங்க ஒரு ரொம்ப கடுமையான ஒரு போட்டி இருக்கக்கூடிய இடத்துல லாக் ஆகாம பாதுகாப்பு என்று அவங்க அசஸ் பண்ற, அவங்க மதிப்பீடு செய்வதில் பெரும்பாலும் தலைவர்கள் அப்படிதான் நிக்கிறாங்க. அது தவறு, அதுதான் சரி, அதுதான் வைஸ், அதுதான் நல்ல ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது சரி. காரணம் அப்பதான் முக்கிய தொகுதிகளுக்கு போக முடியும். ஓகே, நான் திரு சரவணன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, கோயிங் பை யுவர் ஓன் ட்ராக் ரெக்கார்ட், உங்களுடைய தலைமை திமுக தலைவர் வெவ்வேறு மண்டலங்கள்ல போட்டிட்டு இருக்கிறாரு, திருச்சியிலயோ இல்லாட்டி குளித்தலையிலயோ அண்ணா நகர்லயோ தமிழ்நாட்டுடைய பல பகுதிகளில். ஆனா திமுகவுடைய பொருளாளர் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமான ஒரு திமுகவுடைய ஸ்ட்ராங் ஃபேஸா பார்க்கக்கூடிய திமுக பொருளாளர் 1000 விளக்கு கொளத்தூர், இதை தாண்டி இந்த முறை கொளத்தூரத்தான் மீண்டும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதை தாண்டி அவருடைய செல்வாக்க நிரூபிக்க வரும் இல்லையா சட்டமன்ற போட்டி ரீதியா? இந்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கருத்தை பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. அதாவது பாத்தீங்கன்னா சென்னையில தமிழகம் முழுவதுமே பாத்தீங்கன்னா ஒரு வெயில், கொடுமையான வெயில் தாக்கம் பயங்கரமா இருந்துட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா தமிழகத்தின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த கொடுமையான வெயிலிலும் மக்களை வாட்டி வதைத்துக் கொண்டு 11 மணிக்கு அவங்கள வர வச்சு 3 மணி வரைக்கும் காக்க வைத்து ஒரு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். அந்த பிரச்சாரத்துல விருதாச்சலத்துல ஒரு 2 பேர் இறந்திருக்கிறார்கள், இன்று ஒருவர் இறந்திருக்கிறார். இது மிகவும் வருத்தத்திற்குரியதாக இருக்கிறது. ஒரு மக்களின் மீது அக்கறை இல்லாமல் இவ்வாறு செய்து கொண்டிருப்பது மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. அவ்வாறு அவர் ஒவ்வொரு இதிலையும் நான் ஒரு தாய், மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், ஒரு தாய் என்ன செய்வது தெரியும் என்று கேட்கிறார். அந்த அன்பு தாய்க்கு நாங்கள் ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். தயவு செய்து இதற்போல் இந்த வெயிலிலே மக்களை வாட்டி வதைக்காதீர்கள். அவர்கள் உயிர்கள் மீது தயவு செய்து கொஞ்சம் அக்கறை கொடுங்கள், அக்கறை காமியுங்கள். அவர்களை இதற்போல் 11 மணிக்கு வர வச்சு 3 மணி வரைக்கும் வைக்காதீர்கள் என்று ஒரு தாழ்மையான வேண்டுகோளை வைக்கிறோம். தேர்தல் கமிஷன் இதுக்கு ஒரு தகுந்த நடவடிக்கை எடுக்கும் என்றும் நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுது உங்களுடைய கேள்விக்கு வருகிறேன். அதாவது இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்க டெமோக்ரசி
we have a parliamentary form of democracy. அந்த பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கால வந்து பிரசிடென்ஷியல் ஃபார்ம், அதாவது 2 தலைவர்கள் வந்து அவர்களுக்குள்ள மோதிக்குவாங்க. இந்த தலைவருக்கு இது ஜாஸ்தியா இருக்கா, இந்த தலைவருக்கு இது ஜாஸ்தியா இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க. அதுல யாராவது ஒருத்தர் தான் வெற்றி பெற முடியும். ஆனால் நம்ம இதுல என்ன அப்படின்னா கொள்கைகள், அதாவது பார்ட்டி பேஸ்ட் இது தலைவர்கள், தனிப்பட்ட தலைவர்களுக்கு வந்து இங்க இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. இந்த கொள்கை டிஎம்கேவோட கொள்கை என்ன, அதற்கு நாங்கள் வாக்களிக்கிறோம். பார்ட்டி பேஸ்ட் டெமோக்ரஸி நம்ம ஊர்ல இருக்கு. பார்ட்டி பேஸ்ட் டெமோக்ரஸி இருக்கும் பொழுது ஒரு தலைவர் வந்து ஜெயிக்கிறாரு, இங்க போறாருன்றது வந்து செகண்டரி இல்ல. பட் இன் ரியாலிட்டி இல்ல கரெக்ட் நம்ம ஃபாலோ பண்ற, நான் சொல்றது வந்து நம்ம ஃபாலோ பண்ற டெமோக்ராட்டிக் மாடல் நான் சொல்றேன். ஆனா நடைமுறையில என்ன இருக்கு, நீங்களே ஒத்துப்பீங்க, தீரன் ஒத்துப்பாரு, அது கரெக்ட். திமுக தலைவர் என்ன நடக்குதுன்றது டிஃபரண்ட். அதிமுக தலைவி ஜெயலலிதா, திமுக 13 ஆண்டுகள் எம்ஜிஆர் இருந்த போது 13 ஆண்டுகள் வந்து தேர்தலில் வந்து ஆட்சியை பிடிக்க முடியாமல் இருந்தது. அப்போ வந்து மக்கள் வந்து திமுகவினுடைய கொள்கைகளை நிராகரித்து விட்டார்கள் என்று சொல்ல முடியுமா? அப்படி நிராகரித்தானால் எப்படி திருப்பி 89 வந்து அவங்க வந்து தேர்ந்தெடுத்தார்கள்? 89 கொள்கை மாறிவிட்டதா? இல்ல இது வந்து இந்த क्वेश्चन வந்து என்ன அப்படின்னா, ஏன் இது தொகுதி, அதாவது தலைவர்கள், நான் என்ன சொல்றேன்னா தலைவர்கள் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது, கொள்கைகள் கட்சி, அதாவது நான் நம்மளுடைய ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸியை வச்சு பேசுறேன். நம்ம அதனாலதான் தளபதி மு.க. ஸ்டாலின், உங்களுடைய தலைவர் திரு கருணாநிதி அவர்களுடைய பெருமைகளை தான் அதிகமா நீங்க முன்னெடுக்கிறீங்க. பெருமைகள்னா அவர்கள் என்ன செய்தார்கள், கட்சிக்காக என்ன செய்தார்கள், அவங்க வந்து தனியா என்ன செஞ்சா, தனியா இதை பண்ண அதை பண்ணல, கட்சிக்காக அவர்கள் செய்தார்கள். கட்சியின் கொள்கை இது, கட்சியின் கொள்கையை இவர் சிறப்பாக நிறைவேற்றினார், அவர் சிறப்பாக நிறைவேற்றினார் என்றுதான் சொல்கிறேமே தவிர இவர் வந்து வீராதி வீரர், வில்லாதி வீரன், வல்லவனுக்கு வல்லவன் அப்படிலாம் யாருமே வந்து பிரச்சாரம் செய்யல. தலைவர்கள் அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த இஷ்யூ வந்து ஐ திங்க் இட்ஸ் நாட் ஒரு பெரிய ஒரு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இஷ்யூ இல்ல. ஏன்னா நம்ம டெமோக்ரஸி, பார்லிமெண்டரி டெமோக்ரஸி, அதுக்கு தான் வந்து அண்ணா வந்து அப்பவே என்ன சொன்னார் அப்படின்னா விகிதாச்சார முறையில வந்து தேர்வு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்ப வந்து ஏன்னா பார்ட்டி பேஸ்ட் டெமோக்ரஸி இருக்கும் பொழுது ஒரு கட்சியை வந்து 40% வாக்குகள் வாங்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்க 40% ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கொடுங்க. எந்த கட்சி வந்து ஜாஸ்தியான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கிடைக்கிறாங்களோ அவங்க வந்து ஆட்சி வைப்பாங்க. ஸ்ரீலங்கா விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை உங்களுடைய தேர்தல் அறிக்கையில நீங்க கைவிட்டுட்டீங்க. கைவிடலை, தலைவர் வந்து அதை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார். தலைவர் வந்து அதை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார். ஏன்னா அது சாத்தியம், அதாவது வலியுறுத்துறோம். ஆனா வந்து எப்படி சொல்றது அப்படின்னா இது வந்து தலைவர் கலைஞரின் முயற்சியால் மட்டுமே அது நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இது வந்து இந்த ஒரு தொகுதி தேர்வு, தலைவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய தொகுதிகள் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு பிரதானப்படல. கட்சி தான் முன்னிருக்குது, கட்சியுடைய சின்னம் தான், கட்சியுடைய கொள்கை தான் முன்னிருக்குது அப்படிங்கிறீங்க. ஓகே சரி, தீரன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். ஜெயலலிதா அவர்கள் ஆர்கே நகர் தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவர் செய்த தொகுதி தேர்வு எந்த அளவுக்கு அதுல கேள்விகள் எழுதோ, அவருடைய வேட்பாளர் தேர்வு மேல அவரே தொடர்ந்து சந்தேகங்கள் எழுப்பி வேட்பாளரையும் மாற்றி வருகிறாரோ அப்படிங்கிற கேள்வி எழுது. 26 பேர் 7 தவணையில மாற்றப்பட்டிருக்கிறார்கள், அதுவும் 2 வாரங்கள்ல. இது ஒரு குழப்பத்தை கட்சியிலையும் சரி வெளியிலையும் சரி, எதனால் இவ்வளவு பெரிய மாற்றம், எதனால் இவ்வளவு ஃப்ரீக்வெண்டா மாற்றம்னு கேள்வி தொடர்ந்து எழுது இல்லையா? முதல்ல திமுக வழக்கறிஞர் நண்பர் சரவணன் அவர்கள் சொன்னதுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். அதாவது தமிழக மக்கள் பொதுவாக 8 மணி நேரம் 10 மணி நேரத்துக்கு மேல வெயில்ல பணி செய்யக்கூடிய மக்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட பாத்தீங்கன்னாக்கா இது மாதிரி மதிய நேரங்களில் தான், ஏன்னா அவர்கள் அந்த ஹெலிகாப்டர்ல போய் வர்றது அந்த நேரம் காலம். இப்போ காஞ்சிபுரத்தில் பாத்தீங்கன்னா 5 மணிக்கு தான் மாலையில கூட்டம் நடந்தது. அந்த சூழ்நிலைக்கு ஏற்பத்தான் அங்கங்க நேரங்கள் முடிவு செய்யப்படுகிறது. அதனால இவர் என்னன்னா ரொம்ப வருத்தப்படுறார். தமிழர்கள் 1.5 லட்சம் பேர் இனப்படுகொலைக்கு ஆளானதை தடுத்து நிறுத்த தவறியவர்கள், அது வேற இல்ல அதுதான், அது ரொம்ப இறக்கப்படுறாங்களே, அதுக்காக சொல்ல வர. கட்சிக்காரர்கள் அம்மாவை பார்ப்பதற்காக நேரங்காலத்தில் புரட்சி தலைவர்கள் இருக்கும் பொழுது ராத்திரி பகல் இல்லாம ஆர்வ மிகுதி யாரும் சொல்ல, ஒரு அசம்பாவிதம் ஏற்படும் பொழுது விமர்சனமும் சேர்ந்து ஒரு முறை இருமுறை தொடர்ந்து நடந்து போன நாடாளுமன்ற தேர்தலில் இது போன்ற உயிரிழப்புகள் ஏற்படல. அதனால இந்த கேள்வி எழல. ஒரு உயிரிழப்பு ஏற்கனவே நடக்குது, காரணமாக அவர்கள் இறந்திருக்கிறார்கள் சொல்லி இருக்கிறார். அவங்க குடும்பத்துக்கான பிரச்சாரத்தில் நடக்கல, அது இவ்வளவு ஃப்ரீக்வெண்டா நடக்கலங்க.
லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிற இடத்துல வந்து ஏதோ ஒருத்தர் 2014 லட்சக்கணக்கான கூடுனாங்களா? மதிய நேரத்தில் நடக்குது. இது வந்து ஒரு கடும் வெயில நடக்குது. அதுல வந்து ஒரு 2 உயிரிழப்புகள் நடக்குது. அது அசம்பாவிதம், வருத்தத்துக்குரிய விஷயம். நாங்க ஏத்துக்கல. அது போன்று நடக்காமல் என்ன முன்னெடுப்பு, என்ன முன்ஜாகிரதை செய்யப்பட்டிருக்குங்கிற கேள்வி எல்லாம் இருந்தது. அவங்களுக்கு குடிநீர் வசதி இன்னும் கூட நீங்க பாத்தீங்கன்னா தொலைக்காட்சியில் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த நெருக்கடியை குறைக்கிறதுக்காக வந்து தாராளமான எல்லாம் வந்து செஞ்சிருக்கிறாங்க. மதியம் கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு வெயில் தாக்கம் இல்லாம இருக்கிறதுக்கு தொப்பி கொடுத்திருக்காங்க. எல்லாமே கொடுத்திருக்காங்க. குறுக்கிட்டனா நீங்க நான் சொல்ற கருத்து 1.5 லட்சம் தமிழர்கள் அது சாதாரண விஷயமா? அது ரொம்ப இறக்கப்படுறாரு இவர் வந்து. கட்சி தொண்டர்கள், கட்சி அனுதாபிகள் அவர்கள் அம்மாவை பார்ப்பதற்காக வந்து அவருடைய பேச்சு கேட்பதற்காக சொல்கிறார்கள். அப்படி சொன்னீங்க. லட்சம் பேர் கூடும்போது ஒருத்தர் 2 பேர், அப்ப லட்சம் பேர் கூட ஒருத்தர் 2 பேர் 2 லட்சம் பேர் சொல்றது தப்பா இன்டர்பிரட் பண்றீங்க. இல்ல அப்படி நான் சொல்ல காஞ்சிபுரத்துல அந்த மாதிரி நடந்திருக்கா? இல்ல 2வது நாள் சூழ்நிலையை நான் வந்து நியாயப்படுத்தல. அது தப்புன்னு அவர் சொன்னார். உங்களோட பாயிண்ட் நீங்க மேக் பண்ணிட்டீங்க. அது வந்து இன்டர்பிரட் பண்றது தப்பா பண்றாரு. 2 பேர் தானே அப்படி அவ்வளவு அலட்சியமானாங்க. மக்களை எங்களை விட நேசிக்கிறவங்க, அம்மாவை விட நேசிக்கிறவங்க வேற யாருமே கிடையாது. திரு சரவணன் மக்களை நீங்க தான் காரணம்னு சொல்லல. இது வந்து இதை தடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கறதான் கேள்வி. ஒரு வேண்டுகோளாக உடனே மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க. அந்த அன்பு தாய்க்கு ஒரு வேண்டுகோள் தாங்க கொடுத்தோம். நிச்சயமா அந்த அன்பு தாய்க்கு ஒரு வேண்டுகோள் கொடுத்தோம். You made a point. Coming back to the topic. மருத்துவமனைக்கு கொண்டு போகிற பொழுதுதான் வந்து அவங்க சாகுறாங்க. அதனால வந்து நடவடிக்கை எடுக்காம இல்ல, அங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏற்பட்டவரை மருத்துவமனைக்கு போனதுக்காக அம்மா மிக வருத்தப்பட்டதோடு மட்டும் இல்ல, அவங்க குடும்பத்துக்கு இது பண்ணி ஆக சூழ்நிலையை புரிந்து கொண்டுதான் நாங்கள் வந்து செயல்பட்டு. இந்த தேர்தலில் வேட்பாளர்களை மாத்திரத்தை பத்தி நீங்க சொன்னீங்க. வள்ளுவர் அழகா சொல்லியிருக்கிறார். வினை வழியும் துணை வழியும் மாற்றான் தன் வழியும் மற்றும் தன் துணை வழியும் தூக்கி செயல்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றதுக்கு ஏற்ற மாதிரிதான் இன்றைக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் தன்னுடைய கட்சியினுடைய வேட்பாளர்களை ஒரு சில இடங்களில் மாற்றிருக்கிறாங்க. அந்த பகுதி மக்களுடைய தொண்டர்களுடைய எதிர்பார்ப்புகள் அல்லது அவங்க வந்து ஏற்கனவே அறிவிக்கப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்ளாத இருக்கிற சூழ்நிலைகள் இதெல்லாம் வச்சுதான் வந்து செய்யறாங்க. மக்கள் குரலே மகேசன் குரல் என்பதற்கு ஏற்ப மாண்புமிகு அம்மா அவர்கள் வேட்பாளர்களை மாத்துறாங்களே தவிர வந்து அது வள்ளுவன் சொன்ன வழியில தான் வந்து நாங்க இன்றைக்கு அம்மா அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வேட்பாளர்களை மாத்திரம்னா இப்ப எல்லா கட்சியிலும் தான் மாத்துறாங்க. அப்ப நாங்க மட்டும் அதிகம்னா குறைவுனாங்க. இது ஒரு ஜனநாயக ரீதியாக மக்களை வந்து மக்களுடைய கருத்துக்கு மதிப்பு கொடுக்கிற ஒரு இயக்கமாக அம்மா அவர்கள் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால வந்து அதை மாற்றம் செய்யறாங்க. பிற கட்சிகள்ல மாற்றமே இல்லாம ஒண்ணு இல்ல. ஒண்ணு. 2வது வந்து இன்றைக்கு மாண்புமிகு அம்மா அவர்களை பொறுத்தளவில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 239 நாடாளுமன்ற தொகுதிகளில் 234 சட்டமன்ற தொகுதிகள் என்றால் 217 தொகுதிகளில் 10,000 வாக்குகளுக்கு மேல வித்தியாசத்துல தான் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. அதனால எங்களுடைய வாக்கு பலமானது பரவலாகவே தமிழ்நாட்டிலே வந்து நிலைநிறுத்தப்பட்டு 44.6% வாக்குகளை பெற்று காட்டியிருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு ஆர்கே நகரில் அம்மா அவர்கள் போட்டியிடுகிறார் என்றால் அவர் தான் கட்சி தலைவர். அவர் தான் வந்து பரப்புரைக்கு போக வேண்டியிருக்கு. அந்த அடிப்படையில் தான் அவரு அதே மாதிரி கடந்த இடைத்தேர்தல் அம்மா கொடுத்த வாக்குறுதிகள், கல்லூரிகள், பாலங்கள், அந்த தொகுதிக்கு உட்பட்ட அடிப்படை வசதிகள் எல்லாத்தையுமே இன்றைக்கு நிறைவேற்றி ஒரு தொகுதியா. அதனால வந்து மாண்புமிகு அம்மா அவர்களை பொறுத்தளவில் மக்களை நேசிக்கக்கூடியவர், மக்களுக்காகத்தான் எல்லாமே செய்யறாங்க. அவங்க ஒரு தவ வாழ்க்கையை மக்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதை கொச்சப்படுத்துகிற விதத்துல மக்கள் வந்து சாவரத்தை விரும்புவாங்களா? கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு தாய் உள்ள தன்னுடைய பிள்ளை சாவதை யாராவது விரும்புவாங்களா? அதை முதல்ல யோசிச்சுட்டு செஞ்சு இதுல எல்லாத்திலுமே அரசியல் அரசியல் கிடையாது. எல்லாத்திலையும் அரசியல் பண்ண நினைச்சா எப்ப யாராவது சாவாங்க அரசியல் பண்ண நினைச்சா அது என்ன வகையில முதலமைச்சர் காரணம், தலைமை காரணம்னு சொல்ல இது முன்னெடுப்பு நடவடிக்கை சரியா எடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, நான் திரு வினோபா அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வேட்பாளர் வட தமிழ்நாட்டில் தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு செல்வாக்கு இருக்கு, அதை தாண்டி இல்ல அப்படிங்கிறது உங்கள் மீது வைக்கக்கூடிய தொடர் விமர்சனம். நீங்கள் அது தொடர்ந்து மறுத்தும் வரீங்க. ஆனா அந்த விமர்சனத்தை உறுதிப்படுத்தும் வகையில வட தமிழ்நாட்டில் அதுவும் ஒரு சேஃபான ஒரு சீட்டை அவருடைய செல்வாக்கு இங்க மட்டும்தான் இருக்கு அப்படின்னு வர்ணிக்கப்படக்கூடிய ஒரு தொகுதியில உங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ்
தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது இம்முறை விமர்சனமா உங்கள் மீது வருது. முதல்ல நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, 5 ஆண்டு கால அதிமுக அரசு, அதனால் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டாங்க மக்கள்னு உங்களுக்கு தெரியும். வலி, வேதனை, உயிரிழப்பு எல்லாம். அதையும் தாண்டி இன்னைக்கு நடந்த உயிரிழப்பு ரொம்ப முக்கியம். அதிமுகவின் தேர்தல் பரப்புரையில் நடந்த உயிரிழப்பு ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயம். இன்னொன்னு, அதுக்காக வருத்தப்படுற திமுக அது ரொம்ப இதுவா இருக்கு. வருத்தப்படணும், உயிரிழப்பு. அதுக்காக இன்னைக்கு வந்து சீசனல் கன்சர்ன்ஸ், தேர்தல் நேர அக்கறைகள், இதுதான் இந்த 2 கட்சிகளும் ரொம்ப முக்கியமான. அவங்க வந்து அதை வந்து ஓட் பேங்கா தான் பாக்குறாங்க. நான் சொல்லிடுறேன், யாரும் இடைமறிக்க வேண்டாம். நான் சொல்லிடுறேன் என்னோட பாயிண்ட். நான் சொல்றேன், இடைமறிக்க வேண்டாம். நான் சொல்லிடுறேன், நான் முடிச்சிடறேன் எல்லாத்தையும். இதே அதிமுக அரசும் சரி, திமுக ஆண்ட கட்சிக்கும் சரி, ஆட்சி செய்கின்ற கட்சியும் வந்து உயிரிழப்பு, குடியினால் இறந்த உயிர்களை பற்றி இவர்கள் கவலை இல்லை. இவர்கள் வந்து போதுமான மருத்துவ வசதி இல்லாமல் உயிரிழந்த உயிர்களை பற்றி இவர்களுக்கு கவலை இல்லை. அதெல்லாம் விட்டுட்டு தேர்தல் உண்மைதான், தேர்தல் நேரத்தில் உயிரிழப்பு ரொம்ப தேர்தல் எப்பயுமே உயிரிழப்புன்றது வருத்தமான விஷயம் தான். தலைப்பு இதுவல்ல, நம்ம இது குறித்து திட்டமிட்ட சில கட்சிகள் சில திட்டம் நான் சொல்லிடுறேன். மாற்றம் என்பது தீமையிலிருந்து இன்னொரு நான் சொல்லிடுறேன். மாற்றத்திற்கு இன்னொரு தீமை மாற்றம் இல்லை. இன்னொரு தீமை, ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்றம் இல்லை. தீமைக்கு மாற்றம் ஒரு நன்மை. எது தீமை, யார் தீமை, யார் நன்மை? முதலமைச்சர் வேட்பாளரான அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான ஆட்சி. நான் சொல்லிடுறேன். உங்களுடைய கருத்து வேற. ஒரு ஸ்பெசிபிக்கான கேள்வி. பாட்டாளி மக்கள் கட்சியின் நான் சொல்லிடுறேன். பாட்டாளி மக்கள் கட்சி, உங்க கொஸ்டினுக்கு தான் வரேன். உங்க கொஸ்டின் ஆன்சர் பண்ண. பாட்டாளி மக்கள் கட்சி இன்று அன்புமணி ராமதாஸ் அவர்களின் தலைமையில் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்த பிறகு வட தமிழ்நாடு மட்டுமில்ல, அகில இந்தியா, ஆல் இந்தியா வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஏன்னா அவங்க தேர்தல் அறிக்கை, கிரெடிபிலிட்டி ஆஃப் தி சிஎம். அதனால ஆல் இந்தியா லெவல்ல அப்ரிஷியேட் பண்ற ஒரு லீடர்ஷிப்பை நீங்க நார்த் தமிழ்நாடு மட்டும்தான், வட தமிழ்நாடு மட்டும் சொல்ல வேண்டாம். சவுத் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட வரவேற்பு இருக்கிறது. ஒவ்வொரு தொகுதியில் இருந்தும் என்னுடைய கருத்து அல்ல, அது உங்க மீது வைக்கப்படக்கூடிய விமர்சனம். 500 இருந்து 1000 விண்ணப்ப படைகள் உங்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனம். அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் செல்கின்ற இடத்துல எல்லாம் சொல்றேன். திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செல்கின்ற இடமெல்லாம் கூட்டங்களை பார்த்தா, சொல்ற கருத்துக்களை கேட்கறதுக்கு வருகிற கூட்டங்கள், மக்கள்களை பார்த்தா அப்ரிஷியேட் பண்றதெல்லாம் பார்த்தா, நான் அடுத்து வரும் ஆட்சி டாக்டர் அன்புமணி ராமதாஸின் ஆட்சியாக தான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது மதுரையிலயோ, கன்னியாகுமரியிலயோ, திருநெல்வேலியிலயோ ஒரு சீட்டை ஏன் தேர்ந்தெடுக்காம, எது உங்களுக்கு இது மட்டும் செல்வாக்கு இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு அந்த தொகுதியிலே தேர்ந்தெடுக்கிறீங்க? I'll give you a rational explanation. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தருமபுரியின் நாடாளுமன்ற உறுப்பினர், தருமபுரி தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் ஓட்டு சேகரிக்க சென்றதை விட, அந்த தொகுதிக்கு சென்றதை விட, ஓட்டு கேட்டு வெற்றி பெற்றது, அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதற்கு பின் நன்றி கூற சென்றதுதான் அதிகம். சராசரியாக ஒரு ஆண்டுக்கு 116 முறை அந்த தொகுதியை சென்று தொகுதியின் நலன் குறித்து ஆலோசனை செய்திருக்கிறார். வேலைவாய்ப்பு முகாம் நடத்தியிருக்கிறார், விவசாயிகளின் குறை தீர்ப்பு முகாம் நடத்தியிருக்கிறார். மிகவும் முக்கியமாக பல கொண்டு வந்திருக்கிறார். இப்ப உள்ள ரயில்வே மினிஸ்டர் பல தடவை சந்தித்து பிரஷர் போட்டு 37 அதிகமான விண்ணப்ப படிவங்கள் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு விருப்பி கேட்டிருந்தார்கள். அந்த தருமபுரி தொகுதியில் உள்ள அங்க உங்களுடைய அவருடைய நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வருது, அங்க விஷஸ் இருக்கு, அங்க நிறைய பேர் போட்டியிடணும் விரும்புறாங்கன்னு மறுக்கல. ஆனா அவருடைய செல்வாக்கு பறந்து விரிந்தது அப்படிங்கும்போது, ஹரி அவர்களே ஒரே நிமிஷம், திரு ஹரி அவர்களே நீங்களே சொன்னீங்க வட மாவட்டத்தில் மட்டும்தான் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து வலிமை பெற்றிருக்கு. அப்ப வட மாவட்டத்தில் இன்னொரு சீட்டை ஏன் எடுக்கல? இல்ல, நான் வந்து என்னோட கருத்துல அந்த விமர்சனம் இருக்கிறதே, அந்த விமர்சனத்தோட வேட்பாளர் தேர்வு பொய்யாக்கல் ஏன்னு கேட்கிறேன். உங்களுடைய வேட்பாளர் தேர்வு எதையுமே பொய், எங்களோட வேட்பாளர் தேர்வு பொய் இல்லை, உண்மை என்பதை நான் இன்னும் சொல்றேன். என்னை மாறி இளைஞர்கள் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஆகிய அவர்களை பார்த்து மோட்டிவேட் ஆகி அரசியல் இணை வேண்டும் என சொல்லி நான் விண்ணப்பித்து என்னை வேளச்சேரி தொகுதியின் வேட்பாளராக என்னை அறிவித்ததுக்கு வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இளைஞர்களை வேளச்சேரி மட்டுமல்ல, அண்ணா நகர், கோயம்புத்தூர், மற்ற ஊர்ல இளைஞர்கள் சொன்னதை செய்யறாரு. நீங்க தொகுதி தேர்வு அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த விமர்சனம் பொய் நீங்க தான் சொல்றீங்க. பொய்யாக்கும் வகையில ஏன் இன்னொரு தேர்ந்தெடுக்கல நான் கேட்கிறேன். சார், every decision will have a rational backing.
ஒரு லாஜிக்கல் ரீசன்ஸ் இருக்கும் ஒவ்வொரு இதுக்கு முன்னாடியும். இந்த பத்தி சொல்லிட்டேன் நான். அந்த தொகுதி எம்பியா இருந்துட்டு இவ்வளவு விஷயத்தை அங்க செஞ்சுட்டு அந்த ஒரு பர்டிகுலர் தொகுதி இப்ப இருக்கிற லெஜிஸ்லேட்டிவ் கான்ஸ்டிடியூன்சில ஒரு பெண்ணாகரம்ன்ற தொகுதியில இருந்து அதிக மக்கள் விருப்பப்பட்டு 5000 விருப்ப மனுக்கள் வந்திருக்கு. அவர் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்கக்கூடிய தொகுதிக்கு உட்பட்டதுதான் இந்த அசெம்பிளி செக்மெண்ட். இது போல அவருடைய உதவி தேவைப்படக்கூடிய அவர் விரும்பக்கூடிய எவ்வளவோ தொகுதிகள் இருக்குமே. நீங்க வேற ஒரு தொகுதியை தேர்ந்தெடுக்கலாமே, மதுரையிலயோ கன்னியாகுமரியிலோ தூத்துக்குடியிலோ வேற ஒரு மாவட்டத்திலயோ. ஒரே ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்லுங்க சார். இதை இன்னும் வேற யாராவது சில பேர் அந்த போட்டியிட்ட எம்பியா இருந்தாங்க, தருமபுரியில எம்பியா இருக்காங்க இப்பயும். சில பேர் இப்ப இருக்கிற எம்பி பல பேர் திருப்பி அதே தொகுதியில் நிக்க சொல்லுங்க பாப்போம். 2 ஆண்டுகளாக வேலையே செய்யாம பயந்துட்டு போய் வேற ஒரு சாதாரண தொகுதியில எம்எல்ஏக்கும் உங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளருக்கும் நிச்சயம் வித்தியாசம் இருக்கிறது. திரு நரேந்திர மோடி போட்டியிட்ட போது அவருடைய சொந்த ஊர்லும் போட்டிட்டாரு, எங்கேயோ வாரணாசியிலும் வேட்புமனு தாக்கல் செஞ்சு வெற்றி பெற்றாரு. அப்படி இருக்கும் பொழுது ஏன் 2 இடத்துல போட்டிட்டாரு? ஏன் 2 இடத்துல ஏன் போட்டி விட்டாரு? 2 இடத்துல ஏன் போட்டி விட்டாரு? இன்னொரு தொகுதியை தேர்ந்தெடுக்கிறாரு, இன்னொரு தொகுதியை தேர்ந்தெடுக்கிறாரு. அதுக்கு கேள்வி எழுப்பணும்ல. அஃப்கோர்ஸ் கேள்வி இருந்தது. அது போல சொல்லுங்க, அதை சொல்லுங்க, அதை சொல்லி பாரதிய ஜனதாவினர்கிட்ட பலமுறை கேள்வி கேட்டிருக்கோம். they had explained. அது சரியா இல்லையான்னு மக்கள்கிட்ட விட்டுறலாம். என்னுடைய கேள்வி இன்னொரு அது போல அவருடைய செல்வாக்கு பறந்து விரிந்தது தமிழகம் முழுவதுமானது அப்படின்னா இன்னொரு தொகுதியை ஏன் தேர்ந்தெடுக்கல அப்படின்னு பெண்ணாகரத்திலிருந்து விருப்பம் நிறைய வந்தது. அந்த விருப்பத்துக்கு ஈடு கொடுத்தாரு, அந்த விருப்பத்துக்கு ஏற்றார் போல செஞ்சார் அப்படின்னு. விருப்பத்தை மட்டும் இல்ல, அந்த தொகுதிக்கு அந்த தருமபுரி தொகுதியில அவர் இப்ப 2 ஆண்டுகளாக செய்த நன்மைகள் பல. உங்களுக்கே சொல்லிட்டேன், மொரப்பூர் ரயில்வே ப்ராஜெக்ட்ன்றது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி இப்ப உள்ள பிரசன்ட் ரயில்வே மினிஸ்ட்ரியை பார்த்து எவ்வளவு தூரம் சந்தித்து அதை திருப்பி அவங்களை பிரஷர் பண்ணி அதை கொண்டாந்து மக்கள் நலனுக்காக கொண்டாந்ததே பெரிய விஷயம். அது இல்லாம அந்த திரு நான் ரேஷனல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாச்சு. ரேஷனல் எக்ஸ்பிளனேஷன் ரேஷனலா லாஜிக்கலா ரீசனபிள் எக்ஸ்பிளனேஷன். ஓகே, திரு மாறன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். திரு விஜயகாந்தும் அதே போல அன்புமணி 2 பேருமே அந்த பெல்ட்ல தான் இம்முறையும் தங்களுடைய கேண்டிடேட்ஸிய அங்க போட்டிருக்கிறாங்க. இது குறித்து உங்களுடைய பார்வை? அதான் இப்ப விஜயகாந்த் முதலில் அந்த தொகுதியை எப்படி விருத்தாச்சலத்தை ஏன் தேர்ந்தெடுத்தார் என்று பார்த்தீங்கன்னா, அவருக்கு எந்த இடத்தில் அதிகமான ரசிகர் மன்றங்கள் இருக்கிறதோ, எந்த இடத்தில் அவருடைய படங்கள் அதிக நாட்கள் வெற்றிகரமாக ஓடி இருக்கிறதோ அந்த தொகுதியை தேர்ந்தெடுத்தார். அவருடைய சினிமாவுடைய இமேஜை என்கேஷ் பண்ணிக் கொள்வதற்காக முதல்ல அந்த தொகுதியை தேர்ந்தெடுத்தார். இப்போது ரிஷிவந்தியத்திலிருந்து இங்கு செல்வதற்கு காரணம், உளுந்தூர்பேட்டைக்கு செல்வதற்கு காரணம் அவர் ரிஷிவந்தியத்தில் மீண்டும் அதை 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று, ஒரு சினிக்கலாக பார்த்தால் ரிஷிவந்தியத்தில் அவர் நிறைய செய்யல, அதனால திருப்பி மக்களை அங்கே சந்திக்க முடியாது, அதனால விருத்தாச்சலத்திற்கு போகிறார் என்று சொல்லலாம். அப்படிதான் திருமதி கனிமொழி அவர்கள் பிரச்சாரத்தின் போது சொல்லியிருக்கிறார்கள். இன்னொரு கோணத்தில் பார்த்தால் இப்ப நீங்க சொன்ன ஆர்குமெண்ட் தான், இப்ப ரிஷிவந்தியத்தில் நின்று அந்த தொகுதிக்கு ஏற்கனவே செய்தாச்சு, இன்னொரு தொகுதியில நின்று அந்த தொகுதிக்கு செய்யலாமே என்கின்ற ஒரு எண்ணமாகவும் கூட அது தொகுதி தொடர்ந்து மாறியும் வருகிறார். தொடர்ந்து மாறியும் வருகிறார். ஆனால் மாறி வருவதை நீங்க கவனித்தால் அவர் அந்த விழுப்புரம் வட்டாரங்களில் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இதுதான் அவர் எடுத்துக்கொள்கிறார். அதற்கு காரணம் அவர் நினைப்பது அந்த இடங்கள் அவருக்கு வலுவாக இருக்கிறது என்பது மட்டுமல்ல, அவர் அவருடைய நேரடி ரைவல், நேரடி போட்டியாளர் என்று அவர் நினைப்பது பாட்டாளி மக்கள் கட்சி. அதனால்தான் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த முறை அவங்க அறிவித்த கேண்டிடேட்டை மாற்றி பாலுவை அவருக்கு எதிராக அவர்கள் அறிவிக்கிறாங்க. பாலுவை நிறுத்தியிருப்பதற்கு காரணம், ஒரு ஹெவி வெயிட் அங்க நிறுத்துவதற்கு காரணம், அவருக்கு அவருடைய நேரடி ரைவல் என்று நினைக்கிறாங்க. அது தர்க்கபூர்வமாக சரி. ஏன்னா அவர்களுடைய வாக்கு வங்கிகள்ல விஜயகாந்த் பக்கமாக அவருடைய வாக்குகள் போயிருக்கிறது. ஒரு காலத்துல விழுப்புரம் மாவட்டம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு வலுவான கோட்டை என்ற நிலையிலிருந்து அங்கிருந்து வாக்குகள் அவர்களுக்கு இளைஞர்களுடைய, குறிப்பாக இளைஞர்களுடைய வாக்குகள் அங்கு போகிறத பார்க்கிற போது அதை அவர்கள் முளையிலேயே தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதில் ஒன்றும் அதை அரசியல் 2014 நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிகவை காட்டிலும் பாமக மீண்டும் அந்த பெல்ட்ல அதிகமா செல்வாக்கு, அந்த நம்பிக்கையில தான் அவர்கள் மீண்டும் அங்க நிற்கிறார்கள். பெண்ணாகரத்தில் இவர் டாக்டர் அன்புமணி நிற்பதற்கான ஒரு காரணம் அவருடைய தர்மபுரி எம்பி தொகுதியில் இருக்கக்கூடிய 5 அசம்பிளி செக்மெண்ட்ஸ்ல
மேட்டூரும் அரூரையும் தவிர மற்ற 3 இடங்களிலேயும் அவர் அதிகமான வாக்குகள் கடந்த முறை பெற்றார். ஏறத்தாழ 50% வாக்குகள், தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்குகளில் 50% வாக்குகளை வந்து அவர் அந்த தொகுதியில் பெற்றிருக்கார். குறிப்பாக பெண்ணாகரத்தில் 2.12 lakhs மொத்த ஓட்டு, அதில் 89,000 வாக்குகள் பக்கத்தில் வந்து அவர் பெற்றிருக்காரு. அதுவும் தவிர அவருக்கு வந்து அந்த தொகுதி எப்படி இருக்கிறது என்று பார்த்தீர்களானால் நிறைய சிறு கிராமங்களாக இருக்கின்றன. அந்த பெயர்கள் கூட வந்து ஒரு கன்னட பெயர்களாக ஹள்ளி என்று முடியக்கூடிய கிராமங்கள் நிறைய அங்கே வந்து இருக்கின்றன. அதனால அந்த அவருடைய கவனம் மற்ற இடங்களில் வந்து கேம்பெயின் செய்துவிட்டு கடைசி சில நாட்கள் அங்கு சென்று ஒரு பிரச்சாரம் செய்தால் தன்னை வந்து ஏற்கனவே முதலமைச்சர் வேட்பாளர் அருணன் சொன்ன ராஷனல் தான் மாநிலம் முழுவதும் அந்த தொகுதி மக்களுக்கு அறிமுகமான ஒரு முகம், அந்த தொகுதிக்கு செய்திருக்கிறார் என்கின்ற ஒரு நற்பெயர் இருக்கிறது. அதனால வந்து அங்கு வந்து பிரச்சாரத்திற்கு அதிக மெனக்கிட வேண்டியதில்லை என்கின்ற அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது கூட காரணமாக இருக்கலாம். மாநிலம் முழுவதும் பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனால ஒரு சேஃப் வலுவான ஒரு சீட்டை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஒரே ஒரு விஷயம், உளுந்தூர்பேட்டையில விஜயகாந்த் அவர்களுக்கு அவங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை தான் பிரதான எதிரியா பாக்குறாரு என்கிற அடிப்படையில் அங்க போட்டு அதையும் நான் கரெக்ட். ஏன்னா அவர் யார் யார் என்னுடைய எதிரிகள் அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டார். அதுல பாமக பிரதானமா இருந்தார். அவர் பார்க்கிறாரோ இல்லையோ திமுக பார்க்கிறது. இப்போ திமுக வந்து மனிதநேய மக்கள் கட்சியினுடைய ஒதுக்கப்பட்ட தொகுதி, அவர்கள் நாங்கள் போட்டியிடல சொல்லி அவங்க திருப்பி கொடுத்தோன்னே அவங்க ஒரு கேண்டிடேட்டை வந்து அங்க நிறுத்திருக்காங்க. ஆனால் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விருத்தாச்சலத்தில் நீங்க வேட்பாளர்கள் மாற்றுவதை பற்றி நீங்க கேட்டீங்க. விருத்தாச்சலத்தில் வந்து ஸ்டாலின் வந்து பிரச்சாரத்திற்கு போகிறாரு. அங்க வந்து வேட்பாளர் மாற்றத்தின் காரணமாக அங்க ஒரு பெரிய பிரச்சனை, கட்சிக்குள்ள உட்கட்சி பிரச்சனை பெரிதாக வெடித்து விட்டது. கூட்டம் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அங்க கூட்டத்தில் கலந்து கொள்ளாம பக்கத்தில் இருக்கிற நெய்வேலியில போய் கூட்டத்தை அங்க பிரச்சாரத்துக்கு போறாரு அவர் வந்துட்டு. அப்போ அந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து விஜயகாந்த் வந்து தேர்வு செய்வதில் வந்து ஒன்னும் ஆச்சரியப்படுவது. இப்ப அதே இன்னொரு உதாரணம் வந்து அந்த மாவட்டத்தினுடைய ஒரு வலுவான தலைவர், திமுகவினுடைய வலுவான தலைவர் என்று கருதப்படக்கூடிய பொன்முடி, அவர் வந்து தொகுதி மாறி போட்டியிடுகிறார். திருக்கோயிலூர்ல போட்டியிடுகிறார். அப்ப வந்து அந்த இடத்துல வந்து திமுக வந்து அவ்வளவு வலுவாக இல்லை என்று விஜயகாந்த் நினைத்திருக்கிறார். பேராசிரியர் அருணன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். குற்றப்பின்னணி இருக்கிறவங்களெல்லாம் திமுகவும் அதிமுகவும் நிறுத்தி வருகிறது. அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மலமுழுங்கி மகாதேவிகள், மலமுழுங்கி மகாதேவங்கள் அப்படின்னு ஒரு உயர் தார்மீக நிலை எடுத்து தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வரீங்க. சரி, ஆனா நீங்க தளி தொகுதியில உங்க கூட்டணி சார்பா ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கம் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய வேட்பாளர் ஒரு கொலை வழக்கு, 100 கோடி ரூபாய் கனிமவள கொள்ளையில் ஈடுபட்டார் அப்படிங்கிற பல வழக்குகள், இவையெல்லாம் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய வேட்பாளர். பாலபாரதிக்கு டெக்னிக்காலிட்டி சைட் பண்ணி சீட் மறுக்கப்படுது, இல்ல சீட் கொடுக்கல, அவங்களே ஷி ஆப்ஸ் அவுட் தி ரேஸ். ஆனா இந்த வேட்பாளருக்கு எந்த டெக்னிக்காலிட்டியும் வரல, எந்த பிரச்சனையும் வரல, இந்த ஒரு குற்ற பின்னணியோ இந்த வழக்குகளோ தடையல்ல, சீட்டு கொடுக்கப்படுது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில், மாற்றத்தை முன்மொழியக்கூடிய மக்கள் நல கூட்டணியில். அதுக்கு முன்பு ஒரே சுருக்கமாக நண்பர் மாலன் சொன்னதுக்கு நான் அதை சொல்லணும். உளுந்தூர்பேட்டையில திமுகவே போட்டியிடல முதல்ல, அந்த அளவுக்கு அவங்களுடைய கணிப்பு அதுதான். இங்கே போட்டி என்பது அதிமுக வேட்பாளருக்கும் விஜயகாந்துக்கு தான் இருக்க போகுது. ஆகவே நம்ம அப்படித்தான் பார்க்கணும் என்பதை மட்டும் நான் பதிவு. திமுக வேட்பாளர் களத்தில் இருக்கிறது இப்பதான் முதல்ல கட்சிக்கு கொடுத்தாங்க, பிறகு மாற்றப்பட்டது. இந்த தொகுதியில திமுக நீங்க வந்து அங்க வந்து பாமகவை எதுக்கணும் என்பதற்காகத்தான் விஜயகாந்த் அங்க போனார் என்பது போல சொன்னீங்க. அப்படி அல்ல என்பதை நான் பதிவு செய்யறேன். இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு வர்றேன். அதாவதுங்க பொதுவா நாம என்ன சொல்றோம் என்றால், இந்த கேள்வி அவரிடம் கேட்கப்பட்டது. இந்த வேட்பாளர் பட்டியலை வெளியிடும் பொழுதே தோழர் முத்தரசன் அவர்களிடம், சிபிஐ கட்சியுடைய மாநில செயலாளர் அவர்களிடம் நிருபர்கள் கேட்டாங்க, இந்த மாதிரி தலி ராமச்சந்திரன் அவர்கள் மீது இந்த மாதிரி வழக்குகள் இருக்கு, அவரை நீங்க வேட்பாளராக தேர்வு செய்திருக்கிறீர்களே என்று. அதற்கு தோழர் முத்தரசன் சொன்ன பதிலை நான் இங்க மீண்டும் குறிப்பிட விரும்புறேன். இந்த மாதிரி வழக்குகள் இருப்பது உண்மை, அவையெல்லாம் ஆரம்ப கட்டங்கள்ல இருக்கு. ராமச்சந்திரனுக்கு எதிராக எந்த ஒரு நீதிமன்றத்திலும் தீர்ப்பு எதுவும் வரவில்லை. அப்படி ஏதேனும் வறுமையானால் அவர் மீது கம்யூனிஸ்ட் கட்சி நடவடிக்கை எடுக்கும். ஒருவேளை குற்றவாளி நிரூபிக்கப்பட்டா இயல்பாகவே பதவி அப்படிங்கிறது ஒரு இயல்பாக சொல்ல முடியாது. அதுக்கு சில கண்டிஷன் எல்லாம் இருக்குது.
அதுல எத்தனை இப்பொழுதைய சட்ட முறைப்படி தண்டனைன்னு வந்துருச்சுன்னா நிக்க முடியாது, யாருமே நிக்க முடியாது. இல்லங்க அதுதான் இப்ப வரல, வந்தாச்சு. இப்ப அதுதான் சட்டம். இல்ல அவர் மேல அவர் மீது வரல, அவர் மீது வரல. ஓகே. திரு ராமச்சந்திரன் மேல இருக்கக்கூடிய வழக்குகள்லாம் ஏதோ சாதாரண ஒரு பெட்டி வழக்குகள் அல்ல, ரொம்ப சீரியஸான கிரைம் சார்ந்த விஷயம். கொலை, கொள்ளை இது சார்ந்த, அதாவது கருப்பு கிரானைட் தொடர்பான வந்து அபகரிச்சுட்டார் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு ஆஸ் அ ஹோல் திமுக அதிமுக மேல சொன்னீங்க. உங்களுடைய மாநில செயலாளர் திரு ஜி ராமகிருஷ்ணன் 2 கட்சிகளையும் குறிப்பிட்டு இவங்க 2 பேரும் மலமுழங்கி மாதேவி அப்படின்னார். இவர் மேல அதே போல ஒரு கனிம வள கொள்ளை வழக்கு. அதாவதுங்க நம்ம வந்து திமுக யார் மேல இருக்கு இந்த வழக்கு? ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, வழக்கு போடப்பட்டு அவங்க தண்டனை கொடுக்கப்படாதவங்களை எல்லாம் திமுகவோ அதிமுகவோ ஒண்ணு தேர்தல நிறுத்தாம இல்ல. நீங்க நீங்க பரிசியா கேள்வி கேட்டு பதில் பேச விடாமட்டார். இன்னைக்கு முதலமைச்சர்ல இருந்து ராசாவில இருந்து அவங்களும் தேர்தல நிப்பாட்டி இருக்காங்க. கனிமொழி அவர்களை மீண்டும் கேள்வி கேட்கிறீங்க. இல்ல இருக்க, நாங்க வந்து அந்த சட்ட ரீதியா வந்து அவங்களை நிறுத்தக்கூடாது நாங்க ஒரு முறை சொன்னதில்லை. பொதுவாக இன்றைய தினம் இந்த மாதிரியான கனிம கொள்ளை நடக்கிறது என்பது உண்மை. இங்க மலைமுழுங்கி மகாதேவன்களும் தேவிகளும் இருக்கிறார்கள் என்பது உண்மை. அதே போல குற்றச்சாட்டு உங்க வேட்பாளர் உண்மை, அதுவும் உண்மை. அது உண்மை. நீங்களே பேசுறீங்க, சொல்றேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் உண்மைதான், அவர் மேல இருக்க குற்றச்சாட்டு ஏங்க குற்றச்சாட்டு சொல்லலங்க, அவர் மீது குற்றச்சாட்டு இருப்பது உண்மை. அப்படிப்பட்ட நபரை போட்டியில இருந்து விலக்கி வைக்கலாமே. இல்லங்க, அதுக்குதான் அவர் என்ன விளக்க சொல்றாரு என்றால், அது ஆரம்ப நிலையில இருக்கு இந்த வழக்குகள் எல்லாம். இப்ப நாங்களே வந்து அவர் குற்றவாளி என்று தீர்மானிக்க போயிட்டு வந்திருக்காரு இந்த வழக்குகளுக்கு. ராஜாவோ 2G வழக்குல குற்றம் நிரூபிக்கப்பட்டவர்கள் அல்ல, அவங்க மேல குற்றச்சாட்டு தான் இருக்கு. நாங்கள் அந்த அர்த்தத்துல தான் பேசணும், நாங்கள் அந்த அர்த்தத்துல சொன்னோம். திரு ராஜாவையும் கனிமொழிக்கும் பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுத்தீங்களா நீங்க? இல்லங்க, அதாவது இந்த மாதிரி வழக்குகள் இருக்கு, இந்த மாதிரி குற்றங்கள் நடந்திருக்கிறதாக அங்கே வழக்கு இருக்கு என்றுதான் நாங்க சொல்றோம். இப்ப அவங்கள வந்து தேர்வு செய்தது தவறு, லீகலி தவறு நாங்க ஒண்ணு சொல்லல. ஆகவே அதே போல முத்தரசன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உயர் தார்மீக நிலையை நீங்க எடுக்க முடியுமா? அதாவது கொள்ளையிலையோ இல்ல குற்றப்பின்னணி தொடர்பாகவோ, அதாவது அங்க உள்ள நிலைமை என்ன என்பதை அவர் சொல்றாரு. இல்ல உள்ள சிக்கல் என்னன்னா, நான் ஏற்கனவே இதை பத்தி பொதுவா இந்த மாதிரி வழக்கு இந்த சட்டங்கள் வரும்போதெல்லாம் கூட நான் சொல்லியிருக்கேன். எப்பவுமே என்ன சிக்கல் இருக்குன்னா, நீங்க ஒரு இறுதி கோர்ட்ல கடைசி நீதிமன்றத்தில் குற்றவாளி தான் என்று நிரூபிக்கப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்டாதான் அவர் குற்றவாளி. இல்லாட்டி ஒரு சிக்கல். இதே அரங்கத்துல பேராசிரியர் அருணன் குற்ற பின்னணி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் களமிறங்க கூடாதுன்னு பேசிய நினைவு எனக்கு உண்டு. இல்ல அப்படி சட்ட திருத்த கொண்டு வந்தோம். இல்ல அப்படி சட்ட திருத்தம் எதை கொண்டு வரணும்? நான் உங்ககிட்ட இயல்பாவே செஞ்சிருக்கலாமே, மாற்றத்தை முன்மொழியக்கூடிய ஒரு அணி. இல்லங்க, நான் சொல்ற கொஞ்சம் கேளுங்க. இத பத்தி நம்ம பேசும்போது நான் என்ன சொன்னேன் என்றால், ராகுல் காந்தி நான்சென்ஸ் என சொல்லி அந்த இதை கொண்டு வரும்போது நான் அந்த கருத்து சொன்னேன். நான் என்ன சொன்னேன்னா, இதுல ஒரு சிக்கல் இருக்குது. நாளைக்கு அவருக்கு வந்து மேல்முறையீடு செய்ய வாய்ப்பு இருந்து மேல்கோர்ட் விடுதலை பண்றதுக்குள்ள இங்க நீங்க தண்டனை கொடுக்குறீங்க, இதெல்லாம் பேசப்பட வேண்டும் என்று நான் அந்த காலத்திலே பேசியிருக்கேன். அதுவே தோழர் முத்தரசன் சொன்னது தான் நான் இங்க மீண்டும் சுட்டி காண்பிக்க முடியும். ஆகவே அந்த அடிப்படையில் ஆரம்ப நிலையில இருக்கு. அவர் மீது எதிரான தீர்ப்பு என்பது இல்ல, அவரை நிறுத்துவதில் எந்த சட்டபூர்வ தடங்களும் இல்ல. ஆனால் அவர் குற்றவாளி என்று தண்டனை கொடுக்கப்பட்டு தீர்ப்பு வந்தால் அவர் மீது கட்சி நடவடிக்கை எடுக்கும் சொல்லியிருக்காரு. அப்படி சொல்ல திமுகவோ அதிமுகவோ தயாரா? திமுக சொல்ல வேண்டாம், அதிமுக சொல்ல வேண்டாம், சிபிஎம் சொல்ல வேண்டாம். குற்றவாளின்னு தண்டிக்கப்பட்டால் அவர் இயல்பாவே பதவி பெறுவார். அதுலயும் காலமெல்லாம் இருக்குங்க, கிடையாது. உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்புக்கு பிறகு இல்ல. சரிங்க, அப்படியே வச்சுக்கோங்க. வந்த கண்டிப்பா கட்சியை நடவடிக்கை எடுக்கும். நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். அந்த சட்டத்தின்படி மீண்டும் அவங்களை நிறுத்த முடியாது. ஆனா கட்சி ரீதியா திமுக அதிமுக நடவடிக்கை எடுக்குமா குற்றவாளி என்று? நான் சொல்ல முடிச்சு விடுங்க. கனிமொழியோ ராசாவோ ஜெயலலிதாவோ சட்ட ரீதியாக தண்டிக்கப்பட்டால் நீங்க மீண்டும் வேணா அவன் தேர்தலை நிறுத்தாம இருக்கு, கட்சியில நடவடிக்கை எடுக்க முடியுமா? தேர்தலை நிக்காம இருக்க ஒரு நல்ல முன்னுதாரணமா நீங்க இருக்கலாமே.
நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாங்க. 3 முறைக்கு மேல வாய்ப்பு இருக்க கூடாதுன்னு பாலபாரதிக்கான வாய்ப்பு இல்லாம போகுது. நீங்களே தான் சொல்றீங்க, நின்னவங்களே நிக்கிறாங்க, ஜெயிக்கிறவங்களே ஜெயிக்க விடுறாங்கன்னு. நாங்க புதுசா கொண்டு வந்து அதையும் கொண்டு சொல்றீங்க. ஜெயலலிதா அடிக்கடி பட்டியலை மாற்றுகிற முறை நின்றாரு. அது பழைய விவகாரம். இப்ப வந்து நாங்க ஒரு கட்சி அமைப்பு சட்டத்துல மாறுதல் பண்ணிருக்கோம். அந்த மாறுதல் இதெல்லாம் கணக்கில் கொண்டு சுருக்குமா ஒரு இன்டர்வென்ஷன் இந்த நேரத்துக்கு அதுக்கு பிறகு சுருக்குமா. ஊருக்கெல்லாம் சொல்லுமாம் பள்ளி கழநீர் பானையில் விழுமாம் துள்ளின்ற மாதிரி அந்த நபர், அதாவது தலி ராமச்சந்திரன் மேல கொலை குற்றச்சாட்டு எப்படி வருகிறது என்றால், கனிம வளத்தை எதிர்த்தார் என்ற அந்த சுரண்டலை எதிர்த்தார்ன்றதுக்காக தான், அந்த கொள்ளையை எதிர்த்தார் என்ற காரணத்துக்காக ஒரு கொலையை செய்யப்படுறார். அதனால வந்து தண்டனை வந்து அது நிரூபிக்கப்படுகிற பொழுது இவங்க சாட்சியங்கள்லாம் என்னென்ன பண்ணாங்கன்றதெல்லாம் பத்திரிகையில வெளிவந்துட்டு தான் இருக்கு. அதனால இவர்கள் வந்து மற்றவர்களை குறை சொல்லுகிற பொழுது இவர்களையும் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். அதனால வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவுல மக்கள் வந்து தெளிவா இருக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க சொல்றது வந்து ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணுன்றத அதை நல்லாவே புரிஞ்சிட்டு இருக்காங்க. இல்ல சொல்றது ஒண்ணு நடக்கல. எங்க கட்சி சொல்லுது, சிபிஐ சொல்லுது, அவர் மீது நடவடிக்கை எடுப்போம், குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால், தீர்மானிக்கப்பட்டால். அப்படி ஜெயலலிதா மீது உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியுமா? 14 வழக்குகளிலும் அம்மா அவர்கள் நீதிமன்றத்தை சந்தித்து குற்றவாளி என்று தீர்மானித்தார். கர்நாடக நடவடிக்கை எடுக்க முடியுமா? சரி சரவணன், உங்களுக்கு என்னுடைய கேள்வி, இப்போ நீங்க வந்து அதிமுக தலைமை அடிக்கடி மாற்றி வருது வேட்பாளர் அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சீங்க. விருத்தாச்சலத்துல இந்த ஒரு வேட்பாளர் தேர்வு சார்ந்து ஒரு சர்ச்சை எழுது. திரு ஸ்டாலின் எவென்ச்சுவலி அந்த அவருடைய சுற்றுப்பயணத்தில் அது இடம்பெறுது. ஆனா விருத்தாச்சலத்தில் அவர் பிரச்சாரத்தை தவிர்க்கிறார். 4 முறை நீங்களும் வேட்பாளர் பட்டியல மாத்திருக்கீங்க. 26 முறை மாத்தினா தப்பு, 4 முறை மாத்தினா சரியா? இல்ல, அதாவது எப்படி வந்து இந்த வேட்பாளர் பட்டியல் மாறுகிறது, எப்படி யார் எதை செய்கிறார்கள் என்பதை பொறுத்து கான்டெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கான்டெக்ட பார்க்கும்பொழுது வேட்பாளர் பட்டியல் வருது, வந்த 10 நாளில் 8 முறை மாற்றம் கொண்டு வரப்பட்டு 26 வேட்பாளர்களை வந்து மாத்திருக்காங்க. அதாவது எப்படின்னா எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது வந்து ஒரு முதலமைச்சர், பத்திரிகைகள் வரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, மாநில உளவுத்துறை வந்து கடுமையாக வேலை செய்து இந்த பட்டியலை தயாரிக்க வந்து உதவி செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி செய்திகள் எல்லா பத்திரிகையிலும் வந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மாநில உளவுத்துறையை கையில வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ஒரு பட்டியலை கூட சரியாக தயாரிக்க முடியவில்லையா? இந்த பட்டியலை கூட சரியாக தயாரிக்க முடியாதவர் கையில இந்த 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி இருந்தது. நீங்க பட்டியல் வெளியிட்ட பிறகு ஊர்தோறும் போராட்டம் நடந்தது, பல ஊர்களில் போராட்டம் நடந்தது, உருவபொம்மை எரிக்கப்பட்டது, பல இடங்கள்ல காவல்துறை தீர்த்து வைக்க வேண்டியது. அதாவது எப்படின்னா இதுவரைக்கும் நடந்த வேட்பாளர் தேர்வு எந்த கோளாறு இருக்குன்றத அவங்க தலைமையே வந்து சந்திச்சு, இதுவரைக்கும் முந்தைய தேர்தல்கள், அதற்கு முந்தைய தேர்தல்கள், எல்லா தேர்தல்களிலுமே வந்து கண்டிப்பாக ஓரிரு வேட்பாளர்கள் மாற்றப்படுவார்கள். அது வந்து இது போல இந்த மேக்னிடியூட்ல எழுந்தது போல முற்றுகை போராட்டம் அதுதான் ஜனநாயகத்தை, அது வந்து இப்போ இந்த இஷ்யூ வருது அப்படின்னா துரைமுருகன் ஒரு கட்சியினுடைய மூத்த தலைவர் எதை காமிக்குது அப்படின்னா உட்கட்சி ஜனநாயகம் திமுகவில் இன்னும் தலை தோங்குகிறது என்பதை காமிக்கிறது. அதாவது எப்படின்னா ஏடிஎம்கே எப்படின்னா அணுக முடியாத தலைமை, நாட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியாம இருக்காங்க. அதிமுக வாதத்தை எடுத்துக்கணும். உட்கட்சி ஜனநாயகம் இருக்குன்னா அவங்க கட்சிக்குள்ள வந்து முறையிட முடியும். உட்கட்சி ஜனநாயகம் இல்லாதனால்தான் போய் குடும்பாவி இருக்கிறாங்க. திமுக குடும்பாவி எரிக்கப்பட்டது, அதிமுக தற்கொலை முயற்சி நடந்தது. இதெல்லாம் ஜனநாயகத்துடைய அளவுகோலா எனக்கு தெரியல. போராட்டம் நடத்துவது வந்து கண்டிப்பாக ஜனநாயகத்தின் ஒரு அங்கம். அதை வந்து யாருமே வந்து தடுக்க முடியாது. அதாவது எப்படி இருக்கு அப்படின்னா அதாவது வந்து ஒரு சின்ன உதாரணம் என்னன்னா, போராட்டம் நடத்துகிற அளவுக்கு வந்து அவர்களுக்கு வந்து அந்த கட்சி தலைமை மீது நம்மளுடைய கோரிக்கை அங்கே செவி சாய்க்கப்படும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை தான் திமுகவின் பலம். அதிமுக அது போன்று நடந்தா அது சர்வாதிகாரம்ங்கிறீங்க, செவி சாய்க்காமல் நடக்குதுங்கிறீங்க. இங்க நடந்தால் உட்கட்சி ஜனநாயகம் இல்ல. போராட்டம் யாராவது போய் ஜெயலலிதா முன்னாடி நடத்திட முடியும்? போராட்டம் நடத்திட முடியுமா? இல்ல நடத்தினா அந்த குரல் அங்க கேட்குமா? ஃபர்ஸ்ட் இல்ல சமரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்ட போதே தூங்கி கொண்டிருந்தவர்கள் ஒரு தொண்டன் பண்ணிட்டு போறாங்களா? எதிர்த்து வந்து தொண்டனுடைய கோரிக்கையை கேட்க போறாங்களா? பல போராட்டமும் நடத்துறாங்க. அதுக்கேற்ற போல 26 இடங்கள்ல மாற்றமும் நடக்குது. போராட்டம் நடத்தி மாற்றவில்லை. இந்த 26 பேர் மாற்றுறதுக்கு 26 பேருடைய நிலைமை என்ன அப்படின்னா கூட கண்டுபிடிக்க முடியாமல் ஒரு வேட்பாளர் பட்டியலை வந்து முதல்வர் அளிக்கிறார் என்றால் தமிழகத்தில் கடந்த 5 வருட காலமாக என்ன மாதிரியான
ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதை கூட- இதை போலத்தான் நிர்வாகத்தையும் நடத்தினார்களா என்ற கேள்வி தமிழக மக்களின் என்ன மீது வித்தியாசம்? எழுகிறது. அவங்களும் இல்ல, இல்ல. அங்கேயும் போராட்டம் இருக்குது, அங்கேயும் மாற்றுறாங்க, இங்கேயும் போராட்டம் இருக்குது, நீங்களும் மாத்துறீங்க. விருத்தாச்சலத்துல யார் கேண்டிடேட் தெரியாம அது வரைக்கும் கேம்பெயின் போயிட்டு அங்க ஊர்ல போய் பண்ண முடியாம பைபாஸ் ரோட்ல போய் நெய்வேலிக்கு போய் கேம்பெயின் பண்றாரு அவங்க தலைவர். அப்ப அவங்க தலைவர் இல்ல, அதாவது ஊர்ல யார் திரு கேண்டிடேட் தெரியாது. மாலன் அவர்கள் வந்து அதிமுகவுக்கு சார்பாக ஆதரவாக நல்லா பேசிக் கொண்டிருக்கிறார். அதற்கு வாழ்த்துக்கள். அதற்கு வாழ்த்துக்கள். இல்ல, அதற்கு வாழ்த்துக்கள். ஏன்னா 26 பேர் மாத்திர நியாயம் இருக்கா? இல்ல 26 பேர் மாத்திர நியாயம் இருக்கா? இல்லை, குடும்பாவி இருப்பது ஒரு ஜனநாயக உரிமை. ஒரு ஜனநாயக உரிமை பண்ண முடியாம பைபாஸ்ல போய் நெய்வேலிக்கு போதல. இல்ல, அதுதான் சொல்றேன். அதனாலதான் சொல்றேன், எப்ப நீங்க வந்து அதிமுக தலைமையை கேள்வி கேட்க நீங்க தயாரா இல்ல, ஆனா திமுகவில் நடக்கக்கூடிய ஒரு சிறு பிரச்சனையை வந்து கேள்வி எழுப்பும் போது உங்களுடைய நடுநிலைமையை வந்து அங்கே கேள்விக்குள்ளாகிறது. நீங்க வந்து ஓபனா நான் நடுநிலை கிடையாது, நான் அதிமுகவின் ஆதரவு நிலையை எடுப்பவன் அப்படின்னு சொல்லிட்டு ஓபனா வந்து நீங்க ஒரு தெளிவு ஏற்படும். பார்க்கக்கூடிய மக்கள் கலர் பீப்பிள்ஸ் விஷன் இதே ஸ்டாலினை பாராட்டி பல முறை திரு வினோபா அவங்களோட கருத்தை பதிவு செய்ய விரும்புறீங்க. எஸ், கோ அஹெட். யூ வாண்ட் டு இன்டர்வியூ. 2 விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள். தேமுதிக மக்கள் நல கூட்டணி, தமிழ் மாநில காங்கிரஸ், இந்த கூட்டணியே மிகவும் முரண்பட்ட கொள்கைகள் கொண்ட கூட்டணி. இது வந்து மக்கள் நல கூட்டணின்னு சொல்லிக்கிறாங்க, ஆனா இது மக்கள் அந்தந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற கட்சியின் நலன் கருதிய கூட்டணி. முக்கியமான விஷயம். இந்த அளவுக்கு கொள்கைகளே காம்ப்ரமைஸ் பண்றவங்க தலியோட வேட்பாளர் அந்த பர்டிகுலர் வேட்பாளரோட கேசஸ் ப்ரொசீடிங் ஆன்டிசிடென்ட்ஸ் பத்தி காம்ப்ரமைஸ் பண்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இது ஒரு எடுத்துக்காட்டு தான். அவங்க எப்படி கொள்கை முரண்பாடு இருக்குன்றது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு தான் இது. இரண்டாவது விஷயம், இந்த ஆண்ட கட்சியும் ஆளுகின்ற கட்சியும், அதாவது திமுக, நான் சொல்லி முடிச்சிடறேன். அஇஅதிமுக ஆளுகின்ற கட்சியும் ஆண்ட திமுக கட்சியும் நீங்க அதிகமா ஊழல் பண்ணீங்களா, அவங்க அதிகமா ஊழல் பண்ணாங்களா, நீங்க வந்து உங்களோட எவ்வளவு சொத்து மதிப்பு எவ்வளவு, அவங்களோட சொத்து மதிப்பு இப்படிலாம் பேசிக்கிட்டு நீ நிறைய நல்லது பண்ணியா நான் நல்லது பண்ணியா சண்டை வர்றதே கிடையாது. அவங்களுக்குள்ள இவங்க இருக்கிற வரைக்கும் அவங்களோட சர்வைவல் இருக்கும், அவங்க இருக்கிற வரைக்கும் இவங்களோட சர்வைவல் இருக்கும். மாற்றத்தை முன்வைத்து மக்களின் நலன் குறித்து இலவச கல்வியோ இலவச மருத்துவமோ 1 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்போ ஒரு குடும்பத்துக்கான ஒரு வேலை உறுதி செய்ய இதை பத்தி அவங்க கவலைப்படுறது கிடையாது. யார் அதிகமா ஊழல் பண்ணா யார் கௌரவ பிரச்சனை, அவங்களுக்கு மக்கள் நல பிரச்சனை கிடையாது. முக்கியமா இந்த 2 விஷயம் தெரியணும். மக்கள் நல கூட்டணி, அவங்களுக்குள்ள இருக்கிற முரண்பாடுகள், இந்த 2 கட்சிகள் ஒருத்தரை குறை சொல்லிக் கொண்டு மாற்றி தமிழக மக்களை இன்னும் பல இன்னல்களை தருகிறார்களே தவிர இந்த தமிழக மக்களின் நல்லதுக்காக தமிழக மக்கள் நலன் கண்டு செய்வதில்லை. இதான் உண்மை. இல்ல, நான் மீண்டும் வரேன். இது பொதுப்படையான குற்றச்சாட்டு, அது வேற திசைக்கு போகும். நான் பேராசிரியர் தீரன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். சென்னை, குறிப்பா ஜெயலலிதா தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய ஆர்கே நகர் வெள்ளத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அதுவும் ஒன்று. இது ஒரு சவாலா முதலமைச்சருக்கு இந்த ஒரு தொகுதி இருக்குன்னு நீங்க கருதலையா? உறுதியாக இந்த வெள்ள சமயத்திலே கூட வந்து மாண்புமிகு அம்மா அவர்கள் வந்து துரிதமாக நடவடிக்கை எடுத்து ஒரே ஒரு அந்த தொற்று நோய் கூட ஏற்படாமல், சாவு ஏற்படாமல் பாதுகாத்தார்கள். இருங்க, இல்ல சாவு ஏற்படாமல் சொல்லாதீங்க. தொற்று நோய் இல்லங்க, தொற்று நோய் இல்ல, சாவு ஏற்படாமல் சொல்லாதீங்க. குறிக்கிறத நிறுத்துங்க. அதனால வந்து அமெரிக்கால கேத்ரினா புயல் நடைபெற்ற பொழுது கூட வந்து 700க்கும் மேற்பட்டவர் தொற்று நோய் பற்றி செத்தார்கள். 1.5 மாசம் ஆச்சு அங்க ரெக்கவர் ஆகிறதுக்கு. இங்க ஒரே வாரத்தில் மாண்புமிகு அம்மா அவர்கள் வெளி மாவட்டங்களில் இருந்து துப்புரவு தொழிலாளர்கள், அங்க இருக்கக்கூடிய அந்த மின்வாரியத்துறை ஊழியர்கள் எல்லாம் சிறப்பு ஊதியம் கொடுத்து, ஆனா இதே தொகுதியில தான் மாவட்ட செயலாளர், அமைச்சர்கள் இவங்க எல்லாம் இந்த தொகுதிக்கு வரும்போது, வெள்ள காலத்துல வரும்பொழுது அவங்க முற்றுகையிடப்பட்டாங்க. அங்க வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்க மாட்டீங்க. அவங்க வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து முறையிடுறதுக்காக அது முற்றுகைன்னு நீங்க சொல்லாதீங்க. அதிகாரத்தில் இருக்கிறவங்கிட்ட முறையிடத்தான் செய்வாங்க. அது வந்து நாங்க ஒன்னும் தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த குழுவே என்ன பாராட்டு உரையை வழங்கி இருக்கிறது? மிக மிக சிறப்பாக இந்த வெள்ள நிவாரணத்தில் நடவடிக்கை தமிழக அரசு எடுத்து 1 வாரத்திற்குள்ளாக ரெக்கவர் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் பாராட்டி இருக்கிறாங்க. ஆனதுனால எங்களை பொறுத்தளவுல களத்துல ஆர்கே நகர்ல இந்த ஒரு வெள்ள பாதிப்புனால முழுவதுமா மீண்டும் நிவாரணம் எல்லாம் சிறப்பா இருக்கு, சவால் எதுவும் இல்லை அப்படின்னு கருதுறீங்க? ஆமா, இந்த இடைத்தேர்தல் அம்மா அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை பூரா நிறைவேற்றிருக்காங்க. கல்லூரி, தொழில் பயிற்சி நிலையம், வேலைவாய்ப்பு முகாம் நடத்தி 20,000 பேருக்கு மேல வேலைவாய்ப்பு வாங்கி கொடுத்துக்கிறாங்க. குடியிருப்பு பகுதியில் திறந்து வச்சுக்கிறாங்க. குடிநீர் பிரச்சனையை 700க்கும் மேற்பட்ட இடங்கள்ல குடிநீர் வந்து புதிதாக அவர்கள் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யும். இப்படி கொடுத்த வாக்குறுதியில் அத்தனை நிறைவேற்றி காட்டி இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா அந்த தொகுதியானது ஏற்கனவே வந்து மாண்புமிகு அம்மா அவர்களை பொறுத்தவரை ஆளுங்கட்சி தொகுதி, எதிர்கட்சி தொகுதி எல்லாம் பார்க்க மாட்டாங்க.
எல்லா தொகுதியும் ஒரு தாய் எப்படி ஒரு குழந்தையை பார்ப்பாலும் அது மாதிரிதான் எல்லா தொகுதியும் வந்து அம்மா அவர்கள் சரின்னு அதான் ஒவ்வொரு இடத்துலயும் போகிற போது பரப்புரையில எந்தெந்த தொகுதிகளுக்கு என்னென்ன வளர்ச்சி திட்டங்களை செய்திருக்கிறோம், என்னென்ன மாதிரியான நலத்திட்டங்களை செஞ்சிருக்கணும் புள்ளிவரத்தோட ஒவ்வொரு தொகுதியிலும் பேசுறாங்க. அந்த அடிப்படையில் ஆர்கே நகர் தொகுதி மக்களுக்கு பல காலமாக நீண்ட காலமாக நிறைவேறாத சில கோரிக்கைகள் இன்னமும் இருக்கு. அதனால் இருக்கு. அதற்காகத்தான் மறுபடியும் அம்மா அவர்கள் அங்கே போட்டிட்டு அது இருக்கிற ஒரு சில குறைபாடுகளையும் வந்து நீக்குவதற்காக அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எங்களை பொறுத்தவரை இவங்க சொல்றாங்க இல்லையா, இவங்க வேட்பாளரை மாத்துவாங்க எல்லாம் பண்ணுவாங்க. அதாவது ஒரு வடிவேல் காமெடி மாதிரி தனக்கு வந்தாதான் ரத்தம் அடுத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னின்ற மாதிரி இவர்கள் இன்றைக்கு வந்து மற்றவர்களை பார்த்து கேலி பேசக்கூடாது. ஏன்னு சொன்னாக்கா எங்களை பொறுத்தவரை எல்லா அரசியல் கட்சிகளும் கடைபிடிக்கிறாங்க. இல்ல எல்லாம் நாங்க அந்த மாதிரி இல்ல. எவ்ரிபடி ஒன்னே ஒண்ணு சொல்ற கேட்டுக்க, புரட்சி தலைவர் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, சாதாரணமான சோடா கடைக்காரு அதே மாதிரி தையல் கடைக்காரர்கள் சீட்டு கொடுப்பாரு. அவங்க ரொம்ப பயப்படுவாங்க நாங்க எப்படி போய் நிக்கிறதுன்ட்டு. அப்ப சொல்லுவார் புரட்சி தலைவர், நீ போய் தைரியமா நில்லு, நான் இருக்கிறேன், எனக்காக ஓட்டு போடுவாங்க. அதே மாதிரி மாண்புமிகு அம்மா அவர்கள் இன்றைக்கு 234 தொகுதியிலும் புரட்சி தலைவர் கண்ட இரட்டையிலை சின்னம் வெற்றி பெறும். மக்கள் அம்மாவை நம்புகிறார்கள், அம்மா மக்களை நம்புகிறார்கள். அதனால வெற்றி பெற பயனீர் பத்திரிகை இன்றைக்கு அதை புள்ளி விவரத்தோடு ஆதாரத்தோடு இன்றைக்கு எடுத்து சொல்லி இருக்கிறது. சென்னையில பாதிக்கப்பட்ட இடங்கள்ல ஆர்கே நகரம் ஒன்று. அந்த வகையில அது ஒரு சவாலான ஒரு விஷயம் நினைக்கிறீங்களா, ஒரு போல்ட் ஜெஸ்டர் நினைக்கிறீங்களா? இல்ல, சவாலான விஷயம் தான். ஆனா அதை வந்து அவங்க ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு கான்பிடன்ஸோட வந்து அவங்க இறங்குறாங்க. ஏன்னா அவங்க வந்து இதை அவங்களுக்கு எதிர்பார்த்திருப்பாங்க. ஏன்னா வெள்ளம் நடந்ததுக்கு பிறகு தேர்தல் சந்திக்கிறாங்க. அப்போ அதனுடைய பாதிப்புகள் என்னவாக இருக்கும், அது நமக்கு பிளஸ்ஸா மைனஸாங்கிறத வந்து அவர்கள் கையில் இருக்கக்கூடிய மிஷினரியை வைத்து, அதை கட்சியினுடைய மிஷினரி, அரசாங்கத்தினுடைய மிஷினரி எல்லாத்தையும் வைத்து அதை ஸ்டடி பண்ணிட்டு தான் அவங்க வந்து அந்த முடிவை எடுத்திருப்பாங்க. அவங்க அப்போவே ஆர்கே நகரில் வெற்றி பெற்ற போதே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என் வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான தருணத்தில் இந்த தொகுதியில் மக்கள் எனக்கு வெற்றியை கொடுத்தார்கள், அதனால இது அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சில வந்து ஒரு இதயத்தில் வந்து ஒரு இடம் இருக்கிறது என்று அவர்கள் வந்து ஒரு கருத்தை சொன்னாங்க. அந்த நம்பிக்கையில தான் அவங்க வந்து கண்டெஸ்ட் பண்றதா இருப்பாங்க. யாருமே வந்து நம்பிக்கை இல்லாம எப்படி ஒரு களத்துல போட்டிக்காரங்க. ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும், அதே போல சவாலும் இருக்குன்னு கருதுறீங்க. திரு அருண் அவர்கள்ட்ட ஸ்பெசிபிக்கான கேள்வியை கேட்கணும் விரும்புறேன். திரு திருமாவளவன் போட்டியிடக்கூடிய சீட்டும் தெரிந்திருக்கிறது. காட்டுமன்னார் கோயில் தொகுதியில போட்டியிடுறார். 2014 அவருடைய சிதம்பரம் தொகுதிக்கு உட்பட்டுவது ரொம்ப கணிசமா விடுதலை சிறுத்தைகள் திமுகவோட கூட்டணியில் இருந்தபோது முதல் இடத்துல வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆனா அது ஒரு தனி தொகுதி. இன்னைக்கு எல்லாராலையும் மதிக்கப்படக்கூடிய ஒரு நபரா திருமாவளவன் இருக்கிறார். ஒரு பொதுவாகவே குற்றச்சாட்டு இருக்கிறது, அவங்களுக்கு வந்து அதிகமான தனி தொகுதிகள் தான் கூட்டணியில் இருக்கும்போது வழங்கப்படுது அப்படின்னு. சோ அதை முறியடிக்கும் வகையில ஒரு பொது தொகுதியில திருமாவளவன் நிற்கும் பொழுது அது ஒரு வித்தியாசமான கவனிக்கத்தக்க ஒரு ஜெஸ்டரா இருந்திருக்காங்க. ஆர்கே நகர்ல போட்டிடுவாருங்கிற எதிர்பார்ப்பு கூட இருந்தது. ஏன் ஒரு பொது தொகுதியை தேர்ந்தெடுக்காம ஒரு தனி தொகுதியை திருமாவளவன் மீண்டும் தேர்ந்தெடுத்திருக்கார்? அதுக்கு முன்பு ஒன்னே மட்டும் நான் சொல்றேன். மக்கள் நல கூட்டணி பற்றி பாமக நண்பரை கடுமையா விமர்சிச்சாரு. அவருக்கு நான் சொல்லணும், பாமக சமீப காலமாக தலித் விரோத கட்சியாக இருக்கிறது என்பதை தமிழக மக்கள் அறிவார்கள். அதற்குரிய கவனமா ஆமா எனக்கு தெரியும். நானே பாராட்டியிருக்கேன், அவர் மேடையில் உட்கார்ந்து பேசியிருக்கேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் பாமக இணைந்து இருப்பது என்பது இல்ல இல்ல தவறான நீங்க பேசும்போது நான் தலையில கொஞ்சம் பொறுமை காத்துக்க. தலித்துகளுக்கு விரோதமாக இதர சாதி அமைப்புகளை மிகப்பெரிய கூட்டமைப்பை சமீப காலத்துல தான் மருத்துவர் ஐயா உருவாக்கினார் என்பதை தயவு செய்து சொல்றேன். அதான் அதே போல அன்புமணி ராமதாஸ் மீது சிபிஐ வழக்கு இருக்கிறது. அதனால அவர் தேர்தல் நிக்க கூடாது என்று யாரும் சொல்லவில்லை என்பதை அவருக்கு நான் எவ்வளவு முறை சுட்டி காட்டிருக்கிறேன். இல்ல நம்ம வழக்கு இருக்கிறத சுட்டி காமிச்சிருக்கோம். வழக்கு இருந்தா அது வந்து அதெல்லாம் இல்ல, நீங்க தான் விடாம சுட்டி காமிச்சிருந்தா இருக்கீங்களே. ஒரு விஷயம் கேட்கிறேங்க, அதே கேட்கிறேன். அவர் வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கட்சி நடவடிக்கை எடுக்கும் என்று சிபிஐ சொல்லுது. அப்படி பாமக சொல்லுமா? அது இன்னொன்று சொல்றேன். நீங்க கேட்ட அந்த கடைசி கேள்விக்கு வர்றேன். அதாவது இது பற்றி திரும்ப அவர்கள் மிக அழகாக விளக்கம் கொடுத்திருக்கார். இந்த மாதிரி ஏன் பொது தொகுதியில் நிக்க கூடாது என்று அவர் என்ன கச்சிதமான பதில். அது என்னன்னா, ஏற்கனவே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, பட்டியல் சாதி மக்களுக்கு என்று இடஒதுக்கீடு, அந்த ரிசர்வேஷன் என்பது இருக்கு. உங்களுக்கு தான் இந்த தொகுதிகள் இருக்குது, உங்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப அதுலயும் நின்னுக்கிட்டு பிறகு பொது தொகுதியிலும் நின்னீங்கன்னா அது என்ன நியாயம் என்கிற ஒரு மனோநிலை இன்றைக்கு இருக்கிறது. அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவர் என்ன சொன்னார் என்பது முதல் அதிமுக திருச்சியில
தலித் இளைஞர்களை நிற்க வைத்து வெற்றி பெற வைத்து ஏங்க அது நாங்கள் முடிக்க விடாம. ஆகவே அந்த விளக்கம் மிக முக்கியமானது. அதாவது நீங்க சொல்வது மிக சரியானது லட்சியம். ஆனால் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அவர் சரியான முடிவெடுக்க ஒரு பொது தொகுதியில் இன்னைக்கு மட்டுமல்ல, திண்டுக்கல் தொகுதியில் S.A. தங்கராஜன் அவர்களை நிறுத்தி அது போல இன்றைக்கு இப்ப திரு சீமான் 20 பொது தொகுதியில நிறுத்திருக்கிறார். அது போல திரு திருமாவளவனும் பொது தொகுதியில் நிறுத்தும் பொழுது ஒரு நல்ல ஜெஸ்டரா இருக்காதா? இல்ல தவறுங்கிற ஒரு கன்க்ளூஷன். 2 பாயிண்ட். ஒன்று, இந்த மனோநிலையிற்கு இந்த யதார்த்தத்தை நான் கணக்கில் கொள்ள. 2வது பாயிண்ட், ஒரு முக்கியமான தலைவர் தமிழகம் முழுக்க சென்று பயணம் செய்து தேர்தல் பரப்புரையை நிகழ்த்த வேண்டிய தலைவர். ஆகவே நான் ஆரம்பத்திலே சொன்ன பாயிண்ட் தான் இது. பாதுகாப்பான தொகுதி என்ற நிற்கிறார். மிக சரியான வைக்கவும் அந்த அடிப்படையில் தான் தென் மாவட்டக்காரர் அங்க நிற்கிறார். இயல்பு நான் வந்து ஆரம்பத்திலே சொன்னேன். நம்ம யதார்த்தத்தை சரவணனுடைய இறுதியான கருத்து வினோபா. பாத்தீங்கன்னா இப்ப இந்த தேர்தலை பொறுத்தவரை தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களின் பிரச்சாரம் வந்து மக்களை வெகுவாக கவர்ந்திருக்கிறது. அவருடைய அந்த எளிமையான பிரச்சாரம், மக்களோடு அந்த கான்வர்சேஷன் ஸ்டைல், அதாவது இறங்கி போய் எல்லாருக்கும் ஓட்டு கேட்டு சகஜமாக பழகி வருவது வந்து மக்களை மிகவும் கவர்ந்திருக்கிறது. இதோடு சேர்ந்து தமிழகத்தை திமுகவின் இந்த மேனிபெஸ்டோ சூப்பர் ஹீரோ, அதாவது திமுகவை வந்து வெற்றியை நோக்கி எடுத்து செல்கிறது. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த ஆவின் பாலை வந்து 7 ரூபாய் லிட்டருக்கு குறைப்போம் சொல்லியிருக்கோம். இது வந்து தமிழக மக்களின் இது வந்து இல்ல, இது ஏன்னா இது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுக்கு அப்புறமா வந்து ஒரு சின்ன முன்னாடி இருந்த ஒரு ஸ்மால் ரிப்ளை, அதாவது வந்து அந்த தேர்தல் 11 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் அந்த வெயில பிரச்சாரம் செய்வதால் வந்து சாவுகள் நிகழ்ந்து அரசியலாக்காதீர்கள். நாங்க அதை பத்தி கவலை இல்லை. நீங்கள் ஏன் இந்த கடும் வெயிலில் வந்து 11 மணிலிருந்து 3 மணி வரை அவர்களை அடைத்து வைத்திருக்கிறீர்கள்? போலீஸ்காரர்கள் மூலமாக அவர்கள் வந்து அவர்களுடைய உபாதைகளை வந்து கழிப்பதற்கு கூட வந்து அனுமதிக்காமல் போலீஸ்காரர்கள் அவர்களை வந்து எல்லா பத்திரிகையிலும் இதுதான் ரொம்ப முக்கியமான தலைப்பு. திரு விஜயகாந்த் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டரா கருதுறதுனால தான் திரு பாலுவை ஸ்பெசிபிக்கா அந்த தொகுதியில மாற்றி நிப்பாட்டி இருக்கிறீங்களா? இறுதியான கருத்து மிக்க நான் அந்த இறுதி கருத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு 30 செகண்ட் சொல்லிக்கிறேன். ஆர்கே நகர் மட்டும் வெள்ளத்துல பாதிக்கப்படல. சென்னை முழுவதும், காஞ்சிபுரம் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், கடலூர் மாவட்டம், சவுத்ல வந்து தூத்துக்குடி மாவட்டம், இதெல்லாம் வெள்ளத்தால பாதிக்கப்பட்டது. ஏதோ ஆர்கே நகர் தொகுதி மட்டும் நான் வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிற வேளச்சேரி தொகுதியும் யாருமே மறுக்கல, வெள்ளச்சேரியாக காணப்பட்டது. ஒரு 40-45 தொகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கு. மறுக்கல. முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கக்கூடிய தொகுதி விஜயகாந்துக்கு எதிர்க்காக நிறுத்தப்பட்டார் என்றால் நாங்கள் வந்து விஜயகாந்த் ஒரு கட்சியின் தலைவர், முதலமைச்சராக ஒரு கூட்டணியில் முதலமைச்சராக ப்ரொஜெக்ட் செய்யப்படுகிறார். அந்த முதலமைச்சர் ப்ரொஜெக்ட் ஒரு நல்ல ஸ்டார் கேண்டிடேட் நாங்கள் நிறுத்தணும். திரு அட்வொகேட் பாலு அவர்கள் எவ்வளவு முக்கியமானவர். அவர் தான் சோசியல் ஜஸ்டிஸ் இந்த போரம்ல அவர் தான் போய் உச்சநீதிமன்றத்தில் கேஸ் ஃபைல் பண்ணி 600 டாஸ்மாக் கடைகளை மூடினார். அவர்தான் வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் போயிட்டு வாதாடி, கட்சியின் சார்பாக போய் வாதாடி இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தூக்குனர். மக்கள் நலனுக்காக செய்தவர்களை கொண்டு ஒரு முக்கியமான தொகுதி நிறுத்தியிருக்கோம். அது ஒண்ணு தெரியும். முன்னேற்றத்துக்கான கட்சி இறுதியான கருத்து மிக்க வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் மாண்புமிகு அம்மா அவர்கள் அடையாளம் காட்டுகிறவர்கள் தான் இரட்டை எலெக்ஷன் தான் வெற்றி பெற போகுது. அதுல இந்த சோகால்டு தலைவர்கள், அது விஜயகாந்தா இருந்தாலும் சரிதான், வைகோவா இருந்தாலும் சரிதான், அன்புமணியா இருந்தாலும் சரிதான், வெற்றி பெற போவதில்லை. அது உறுதி. மக்கள் வந்து ஏற்கனவே முடிவு செய்து விட்டார்கள். அம்மாவுடைய நலத்திட்டங்கள், அம்மாவுடைய வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் நிச்சயமா இந்த வெற்றியை 234 தொகுதியிலும் இருக்கக்கூடிய பல அரசியல் தலைவர்களுக்கும் எப்படி தமிழக மக்களுக்கு முக்கியமான தேர்தலோ, கட்சிகளுக்கு முக்கியமான தேர்தலோ, களமிறங்கி இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் அவர்களுடைய சட்டமன்ற எதிர்காலம், அவர்களுடைய அரசியல் எதிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான தேர்தல். யார் பக்கம் சாதகமாக இருக்க போகிறது, யார் இது ஜெகஜெகென்று வென்று வரப்போகிறார்கள், யார் தலைவர்கள், யார் சோக்கால் தலைவர்கள், இவையெல்லாம் நாம் இந்த தருணத்தில் ஜட்ஜ் பண்றதை விட மே 16 மக்கள் ஜட்ஜ் பண்ண போறாங்க. இந்த தருணத்தில் பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.